மற்றும் ஒரு தமிழா தமிழா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழா தமிழா, கோ-பிரசிடென்ட் பை டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். நம்ம இளமை காலத்தில் பெற்றோர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லும் முக்கியமான இது என்னென்னா, 10வது வரையும் எப்படியா படிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துரு, அப்புறம் யார் உன்னை கேட்க போகிறா அப்படிமாங்க. சரி, 10வது மார்க் 400 மார்க் எடுத்து முடித்தோம்னா +2 தான் டிசைட் பண்ண போகுது. அதனால் +2 வரையும் ஒழுங்காக இல்லை, எந்த சேட்டையும் பண்ணாத, படிச்சுட்டு காலேஜுக்கு போய்ட்டா உன்னை யார் கேட்க போகிறா அப்படிங்கிறது தான் இருக்கும். அப்போ அந்த கல்லூரிங்கிறது கிட்டத்தட்ட 8வதுலேருந்தே இந்த கல்லூரி வாழ்க்கை எதுவாக இருக்கும்னு சொல்லி தான் கடந்து நம்ம வர்றோம். அப்படி கல்லூரி வாழ்க்கையை பற்றி பல்வேறு கனவுகளோடு அந்த 3 வருஷமும் நுரைக்க அனுபவிச்சிருந்த வாழ்க்கையை நினச்சி போகும் பொழுது, கரோனா மாதிரி ஒரு காலகட்டத்தில் கல்லூரியே கிடையாது 6 மாதம் சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு மாபெரும் விஷயத்தை நம் வாழ்வின் ஒரு பங்கை கல்லூரி காலத்தில் இழக்கிறோம். அதுவும் ஒரு ஓராண்டுக்கு எடுத்து இழக்க போகிறோம் நம்ம. அப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த கல்லூரியை அதிகமாக மிஸ் பண்ணுறது அந்த கல்லூரியில் படிக்கும் பாய்ஸா இல்லை கேர்ள்ஸாங்கிறதா இன்றைக்கி தலைப்பாக நம்ம பேசணும்னு நினைச்சோம். ஆண்களா நாங்கள் தான் அதை அதிகமாக மிஸ் பண்ணுறோம் இந்த கல்லூரி வாழ்வை அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? மதுரை அமெரிக்கன் காலேஜில் தான் படிக்கிறேன் சார். அமெரிக்கன் காலேஜ் ஒரு காலேஜ் கிடையாது, அது ஒரு ஹெவன் சார். உங்களுக்கு தெரியாதா? நம்ம அவ்வளோ டிராஃபிக் நடுவில் ஒரு ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும் சார். 3 மணி 2 மணி வெயில் கொளுத்துனா கூட காலேஜில் வெயில் தெரியாது. காலேஜுக்குள்ளே நம்ம வந்தால் கூட அப்படி தூரத்தில் இருப்பான் சார் ஒருத்தன், நம்ம ஃப்ரெண்டு. நான் அவனை பார்த்துருவோம், அவன் பேர் அல்லமீன் இருக்கும். ஆனால் நம்ம டே கபீர் மவனே அப்படின்னு கூப்பிடும் போது அவன் திரும்பி ஆஹா இவன் தான் அப்படின்னு பார்த்துட்டு அவனுக்கு அவன் யோசிச்சு எங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு யோசிச்சு வாடா ஆறுமுகம் மவனே அப்படின்னு. அங்கே எங்கள் பேரை கூப்பிட்டுக்கிட்டதை விட அவங்க அப்பா பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டது தான் அதிகம் சார். அதெல்லாம் இப்படி மிஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் காலேஜில் முக்கியமாக ஃபேர்வெல்ன்றது இந்த ஃபேர்வெல் ஃப்ரெஷர்ஸ் ஒரு இது மாதிரி சார். நாங்கள் ஃப்ரெஷர்ஸ் நாங்கள் யூனியர்ஸ் கொடுத்துட்டோம்னா அவங்க ஃபேர்வெல் அதுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும். அந்த ஃபேர்வெல் ஒரு ஆட்டம் ஆடுவோம் பாருங்க. அந்த ஃபேர்வெல் கூட இப்படி பண்ணாமல் இப்படி இந்த வருஷம் ஃபைனல் இயர் சார். நாங்கள் ஃப்ரெஷர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டோம், அவங்க செய்முறை திருப்பி எங்களுக்கு செய்யணும். அந்த ஃபேர்வெல்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு செய்முறை மாதிரி, அது அனுபவிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப. இது ஆண்களா பெண்களா நீங்கள் என்ன மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை எப்படின்னா எதனா ஒன்று புதுசாக வாங்கிடுவேன், கம்மலோ இல்லை ட்ரெஸ்ஸோ. அதை அப்படியே அந்த காலேஜுக்கு போட்டு போயிட்டு யாராச்சும் ஒருத்தர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த நாளே எனக்கு செம்மையாக போகும் சார். அப்படியே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க சொன்னோம். இப்போ வீட்டில் போட்ட ட்ரெஸ்ஸே திருப்பி போட்டு அப்படியே அன்னாயிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்வல் எல்லாம் வரும் கிளாஸ் டைமில் 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ். அந்த 10 மினிட்ஸ் கேப்பில் குடுன்னு 7th ஃப்ளோர் போயிட்டு சரி ஓகே இவனுக்கு ஒரு 3 மார்க் போடலாம், இவனுக்கு ஒரு 4 மார்க் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு பசங்களுக்காக மார்க் போடுவோம். வீட்டில் அப்படியே மென்டல் டார்ச்சராக இருக்குது சார். இதுக்கு காலேஜே ரொம்ப பரவாயில்ல. மார்க் போடுறீங்களே அந்த மாதிரி உங்களுக்கும் போட்டிருப்பாங்க, நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? என்னம்மா நான் எழுதி நான் பண்ண மார்க்கை சரி ஓகே ஜஸ்ட் பாஸோட கொஞ்சம் கீழேயா மார்க் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம மூஞ்சி டெய்லி கடையில் பார்த்துக்கிறோமே. சரி ஓகே, இப்போ இங்கே இருக்க ஆள் அதிக மார்க் போடுறதா யாருக்கு பாடம் கொடுவீங்க? அதுவும் அது மேலே உட்காந்துட்டு இருக்காங்களே, அவன் நம்ப முடியாம அதிர்ச்சி ஆயிட்டான் பாருங்க. நானா இல்ல என்னை விட எல்லாரும் பெருசா இருக்காங்களா, அதனால எனக்கு ஒரு அண்ணா. இத்தனைக்கும் நான் 3rd இயர் படிக்கிறேன், ஆனா என்னை விட எல்லாரும் ஹைட்டா இருக்கிறதுனால எனக்கு அவங்களை அப்படி பார்க்க தோணல. பையன் மாதிரி இருக்கான். சரி, அவனுக்கு எத்தனை மார்க்கு? ஒரு 10 அவுட், ஒரு 8 போடலாம். காலையில் இப்படிலாம் பண்றாங்க. ஓகே, வேற எந்த வகையில பெண்கள் கல்லூரியை மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்க? கல்ச்சுரல் சார். நான் கேர்ள்ஸ் காலேஜ். ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக கேர்ள்ஸு ஸ்டாஃப் எல்லாருமே கேர்ள்ஸ் தான். அந்த கல்ச்சுரல்ங்கிற பீரியட் அப்போ தான் வெளிலேருந்து பாய்ஸ்லாம் வருவாங்க, வெளிலேருந்து எல்லோரும் வருவாங்க. அன்றைக்கி ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணுவோம் சார். அந்த கல்ச்சுரல்ஸ் ஒரு நாளுக்காக பாய்ஸ் சைட் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் நீங்கள் கல்ச்சுரல்ஸ்க்கு வேறு காலேஜுக்கு போவீங்கல்ல? அதுவும் போவோம் சார். இருந்தாலும் அது காலேஜை செலக்ட் பண்ணி நம்மளை அனுப்புவாங்கல்ல, அதில் நம்ம செலக்ட் ஆனால் நம்ம இருக்க இடத்துக்கு ஒருத்தன் 10-100 பேர் பார்க்குறது, நம்ம இடத்துல இருந்து அப்படியே ஜாலியாக சைட் அடிக்கிறது தான் சார் இன்னும் சுகமாக இருக்கும் சார். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காலேஜே பிடிக்கல. எப்படின்னா சென்னை லைஃப் எனக்கு செட் ஆகலை. அதனால் என் நேட்டிவ் பிளேஸ்லேருந்து தான் தினமும் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். உங்கள் நேட்டிவ் பிளேஸ் இது? கடலூர் மாவட்டம் பண்ருட்டி. அங்கே டெய்லி போவீங்களா? டெய்லி வந்துட்டு போவேன். நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்லாம் பார்த்தோன்னே அப்படியே கூட்டமாக அப்படியே இறங்குறத பார்த்தாலே அந்த கூட்டத்தை பார்த்தாலே ஒரு பயம். ஓகே, அதனாலவே நான் தினமும் டெய்லி வந்துட்டு போனேன். ஒரு 6 மந்த் அந்த மாதிரி வந்துட்டு போனேன். சரி, அப்புறமேட்டா காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செட் ஆனதுனால ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. நம்மளும் கூட்டத்தில் ஒருத்தன் ஆயிடுவோம் அப்படின்னு இப்போ ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அப்புறம் பசங்க கூட கல்ச்சுரல்ஸு எல்லாம் போய் ரொம்ப சென்னையே அப்படியே அப்படி கைக்குள்ளே
இந்த வடிவேல் படத்தில் சொல்லுவாங்க சார், இந்த காடு முழுக்க கருவேப்பிலை கொத்தமல்லி கட்டு மாதிரி, அந்த மாதிரி இப்போ சென்னை அந்த மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்துச்சு. இப்போ என்ன நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா, 8:10க்கு வந்து காலேஜில் வந்து ப்ரேயர் சாங் போடுவாங்க. 8:15க்குலாம் என்டர் ஆகணும். நான் வந்து அப்படியே குடுன்னு ஓடுவோம். 8:13, 14க்கு ஓடுவோம். அது குடுன்னு ஓடி கிளாஸ் லேட்டாக அட்டென்ட் பண்ணுறது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். ஒரு கிளாஸுக்கு லேட்டாக ஓடுறத மிஸ் பண்ணுறீங்களா? ஓகே சார் எனக்கு எப்படி எங்கள் காலேஜ் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, குளத்துல பொம்பளை மீன் ஆம்பளை மீன் எல்லா மீனும் இருந்துகிட்ருக்கோம். நடுவில் ஒரு ஆம்பளை மீன் 10 மீனை ஒரு தொட்டியில் மட்டும் போட்டு அந்த மீனுங்கெல்லாம் தெரிகிற அளவுக்கு நடுவில் வச்சு அப்படி இருக்கும். பார்த்துனே இருக்கும், அதெல்லாம் போக முடியாது, எகிரியும் குதிக்க முடியாது. அந்த மாதிரி பாய்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக தனியாக போட்டாங்க. அதனால் வந்து காலேஜ் போனோடனே இப்போது கோயடாக படிச்சிட்டாங்கன்னா டெய்லியும் வந்து காலேஜில் பொண்ணுங்க பார்ப்பாங்க, கொள்ளுவாங்க, போவாங்க. அதனால அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் எங்களுக்கு போனோன்னே என்னென்னா அப்படி பார்க்கணும், ஒரு கேங் ஆஃப் ஃபார்ம் ஆகி அப்படி சைட் அடிக்கணும் அப்படின்ட்டு தான். கிட்டத்தட்ட நான் சொல்லணுன்னா, எங்கள் பக்கத்து கிளாஸ் பொண்ணு, அந்த பொண்ணு எத்தனை சுடிதார் வச்சுருக்கு, என்னென்ன ரிப்பன் போடும், என்னென்ன பொட்டு வைக்கும், எல்லாமே எனக்கு தெரியும். கிளவராக தெரியும். எந்தெந்த பொண்ணு என்னைக்கு லீவ் போடும், எந்தெந்த ஆள் கூட போவோம், எப்படி போவோம். அது எந்த ஊருக்கு உங்கள் காலேஜ் எந்த ஊர்? கோயம்பேடு தான் சார். அதான் நினச்சேன். ஏன்னா இன்னும் காலேஜுக்கு பொம்பளை பிள்ளைய ரிப்பன் கட்டி வர்றாங்கங்கும் போதே நினச்சேன் நான் அதை. உங்கள் காலேஜ் இன்னும் ரிப்பன்லாம் வச்சு வர்றாங்க? சைக்கிளில் கூட வராங்க சார், 3 பேர் சைக்கிளில் வருவாங்க. சைக்கிளில் வர்றது ஓகேப்பா, நான் ரிப்பன் கட்டி வராங்க, அப்போ ஜடையெல்லாம் பின்னி ரிப்பன்லாம் வச்சுடுறாங்க. இல்லை சார், ஒரு ரிப்பன் சொல்லிடுறாங்க, ஃபஸ்ட்டு முன்னாடி போடுவாங்க, அது தூக்கி அப்புறம் பின்னாடி போடுவாங்க. அதுமாதிரி ஒரு டிசைன் ரிப்பன், ஒரு 16 டிசைனில் ரிப்பன் போடுவாங்க. அதுவும் இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கும், இன்ட்ரோலுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும், அது கலரும் மாறும். இதெல்லாம் நீ வேறு கிளாஸ், அவங்க வேறு கிளாஸாக இருக்கும்போதே அந்த காலத்தில் ஏன் உங்களை தனியாக உட்கார வைக்கிறாங்க தெரியுதா? அதான் சார் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஒன்றா இருந்தால் ஒன்றுமே தெரியாது. அப்படி குளத்துல தான் தனி தொட்டியில் இருக்கேன்ல, பார்த்துட்டே இருக்கு, வெறுப்பாங்க, காண்டாகும். அதனால தான் கொஞ்சம் அவங்கள மிஸ் பண்ணுறேன். வருதேப்பா, அந்த ஃபார்ம் தான் மிஸ் பண்ணுறேன். அப்படியே போய் பார்க்கணும், அப்படி பார்க்கணும், மார்க் பண்ணணும். பொதுவாக பசங்க வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை கவனிப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஏன்னா காலகாலமாக நான் எப்பொழுதுமே வந்து ஒரு பாய் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து எல்லாமே கவிதையிலிருந்து எல்லாம் பெரும்பான்மையாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ இவங்க 2 பேர் பேசுனாங்கல்ல, பெண்கள் தங்களை இப்படி கவனிக்கிறாங்கன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சார் பொதுவாகவே ஒரு கான்செப்ட் இருக்குது சார். என்ன கான்செப்ட்னா டைமிங் கான்செப்ட். ஒரு பொண்ணை நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம், பழகுறோம், வாட் எவர், அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா ஒரு பொண்ணை நோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இந்த பொண்ணு இந்த ட்ரெயினில் வரா, இல்லை இந்த பஸ்ஸில் வரா, ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், இந்த டைமிங்கில் வரா. 8:08னா 8 இந்த டைம் தான் வந்துருவா. 8:40 போனால் அவளை பார்க்க முடியாது. ஸோ டைமிங் முக்கியம். அந்த டைமிங் போய் நின்று ஒரு 4 நாள் தான் சார், ஜஸ்ட் 4 நாள் பார்ப்போம். அவங்க பார்க்குற மாதிரி முன்னாடி போய் நிற்போம், சும்மா இப்படி பண்ணுறது, சட்டை பண்ணுறது, ஒரு மாதிரி லுக் விடுறது, அப்படி அவங்க பார்த்தோன்னே இப்படி திரும்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அவங்க இவன் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுட்டா அவங்க நமக்கு மேலே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளாக டிசைனாக டிஸ் பண்ணிட்டு வருது. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, அவன் பார்க்குறானா பாருடி, அவன் என்னடி பண்ணுறான், அவன் திரும்புறானா, அந்த மாதிரி பண்ணுறது. அங்கே பாருங்களா சிரிக்கிறாங்க பாருங்க இப்போ சொல்லும்போது கூட. ஸோ இப்போ இந்த மாதிரி கருப்பாடுகள் கூட நிறைய பேர் இருக்காங்க. லைக் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். எங்களுக்குள்ள ஒரு அந்த அலைப்பாயுதில் வர ஷாலினி மாதிரி மாதிரி இந்த கண்ணாலேயே பேசுகிற ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் தெரியுமா, அது எப்பவுமே போயிட்டே தான் இருக்கும் சார். ஓகே, ஆமாங்க, நம்ம பின்னாடி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். அதனால தான் இல்லை, இங்கே இருக்கிற மோஸ்ட்லி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஓகே, வேற என்ன உங்களுடைய கல்லூரி நடைபெறாதனால, வகுப்புகளுக்கு போகாதனால வேற எதை மிஸ் பண்ணுறீங்க? என் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறேன் சார். நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிற டைமை விட அதிகமாக என் நண்பன் கூட, என் ஃப்ரெண்டு கூட தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு 6 மாதம் உன் ஃப்ரெண்டை நீ பார்க்கவே முடியாது, என் ஃப்ரெண்டு எங்கே இருக்கானே தெரியல. அப்படின்றப்போ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வலி வரும் பார்த்தீங்களா, ரொம்ப பெயினாக இருந்தது. ஐயோ பேசலையே, பார்க்கலையே, அவனை கலாய்க்கலையே, அவனை கிண்டல் பண்ணலையே, நாங்களாம் கேங்காக சேர்ந்து டீச்சர்ஸை வெறுப்பேற்றுவோம், ஸ்டாஃபை வெறுப்பேற்றுவோம், அதெல்லாம் பண்ணலையேன்னப்போ ஏதோ சும்மா தூங்கி எரிஞ்சு போகிற மாதிரி வாழ்க்கை அப்படியே ட்ரையாகவே போகும். அந்த ஃப்ரெண்டு உங்கள் ஊரில் இருக்காரு சார். ஆனால் எப்படி சொல்றது, இப்போ பக்கத்தில் இருக்கான், என் மச்சான் இருக்கான், வா மச்சான், வா மாப்பிள்ள, என்ன மச்சான், இன்னைக்கு யாரை கலாய்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தவிர ஃபோனில் பேசுகிற அளவுக்கு அந்த 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 விஷயம் வராது. ஓகே, வேற யார் எதை மிஸ் பண்ணுறீங்க? முக்கியமாக என்னோட சார் எங்கள் சார், எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப யங்காக இருப்பாங்க. காலேஜே பார்க்கும், இப்போ கிளாஸ் எடுக்கிறாரு, டெய்லியும் ஃபோனில் பார்க்குறோம். என்ன இருந்தாலும் நேரில் வந்து அவர் எழுதி போட்டு இப்படியே நடக்கிறது. அதுவும் வந்து நம்மள்ட்ட அவர் ஏதாச்சும் சிலபஸ் என்னம்மா அப்படின்னு கேட்டாருன்னா இப்படி குனிஞ்சு கேட்டார்னா அவள் தான், அவர் நவுந்த உடனே இந்த பக்கத்தில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாரும் என்னடி அப்படின்னு வாளுக்கு நான் என்னேட்ட தாண்டி கேட்டா அதுக்குள்ளே அவளுக்கு எல்லாரும் எரிய ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்களாம் வருவாங்க, அவங்க பார்த்தா அவங்களுக்கு கை காட்டுறது, கொன்னுருவேன்றது. எங்கள் சாரை கூட அவங்க பார்க்கக்கூடாது, ஒருத்தி இங்கே பக்கம் இருந்து கொன்றுவேன் அப்படின்வா. அதெல்லாம் சாருக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவரை மட்டும் மியூட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் போடுறது. ஏதாச்சும் ஒரு கிளாஸ் எடுத்துனா என்ன ஸ்டேட்டஸ் போடுறது, சைட் அடிக்கிற மாதிரி, பொண்ணு இப்படி ஐ லவ் யூ சொல்கிற மாதிரி, கிளாஸில் சாரை பார்க்குற மாதிரி. ஒரு 3rd இயர் யாராச்சும் பசங்க அண்ணாங்கலாம் பார்த்துட்டா அவ்வளோதான், உடனே அங்கே அமுச்சு விட்டுருவாங்க எங்கேயாச்சும். அவருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. எங்களுக்கு 2-3 சார் இருக்காங்க, ஒரு சாரையும் விட மாட்டோம். ஏன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்க, யாருக்குமே கல்யாணம் ஆகலை, எல்லாரும் பார்த்துட்டே இருப்போம். மற்ற எந்த டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்க பார்க்கக்கூடாது, வேறு யாரும் பார்க்கவும் கூடாது. அவங்க இப்படி பேசினா சார் பேர் என்னடி அப்படின்னா உனக்கு எதுக்கு,
கேட்பாளுங்க தேர்ட் இயர் பசங்களாடி ஒன்றுமே சொல்ல மாட்டோமே. இல்லை இல்லை அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு ஆள் இருக்கு, பார்க்கவே கூடாது. ஐடி கேட்பாருங்க சார், எதுவுமே விட மாட்டோம். எங்கள் டிபார்ட்மெண்ட் சார் நாங்கள் தான் பார்ப்போம். ஓகே அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஓகே, நீ கீழே கொடுங்க. ஆக்சுவலி சார் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பசங்க வந்து மோஸ்ட்லி அவங்க கேங்கோட ரொம்ப மிங்கிளாகி ஜாலியாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. எப்படின்னா டெய்லியும் கூடவே இருக்கிறது, மார்னிங் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து ட்ராப் பண்ணுற வரைக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒருத்தி இருக்கா, காயத்ரினாவை. நான் தூங்கிட்டு இருப்பேன், எங்கள் வீட்டுக்கு வந்து அவள் தான் எழுப்புவா. அவள் தான் எழுப்பி அப்புறம் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் ஒன்றா தான் போவோம். ஆனால் அவள் வீட்டிலேருந்து 7:30க்குலாம் கிளம்பிடுவா. எங்களுக்கு வந்து காலேஜ் வந்து 8:20. நாங்கள் ஆனால் 8:30க்கு தான் காலேஜ் உள்ளே போவோம். நான் லேட்டாக போவேன், அவள் சீக்கிரமாக வந்துடுவா. ஆனால் என்னை ரெடி பண்ணி அவள் கூப்பிட்டு போவேன். என்ன ஒரு குழந்தை மாதிரி அவள் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போவாள். அதே மாதிரி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர் வந்து போராக போச்சு. எங்களுக்கு வந்து இந்த செம் சிஜி போச்சு. அது வந்து போராக போச்சு அப்படின்னா நாங்கள் வந்து அவள் வண்டி எடுத்துகிட்டு வருவா, வண்டியில் போவோம். ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருப்போம். ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருந்து அந்த லேட்டாக போவோம். லேட்டாக அந்த பீரியட் வந்து அப்போ தான் வந்து நாங்கள் கிளம்பி போவோம் மேலேயே. அது வந்து அப்புறம் போய் மேலே போய் ஸ்டாஃப்ஸ் கிட்ட திட்டு வாங்கி அதெல்லாம் நடக்கும். அந்த திட்டு வாங்குறது எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ் சார். ஊரடங்கு காலத்தில் தங்கள் கல்லூரி வாழ்வை அதிகமாக மிஸ் பண்ணுறது பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் என்று பேசி கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் வந்து பெண்கள் அதிகமாக தங்களுடைய நண்பர்களை மிஸ் பண்ணுறாங்களா, ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஆண்கள் மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பாய்ஸ் தான் சார். எப்படி? மோஸ்ட்டாக அதுதான் சார். நம்ம ஒரு பசங்கிட்ட பேச ஸ்லாங்கே வேறு மாதிரி இருக்கும். நான் மாமே வா மாமேன்னு வானுங்க. அது வந்து பொண்ணுங்கிட்ட அது இருக்குமான்னு தெரியாது. ஆனால் பசங்கிட்ட அதெல்லாம் இருக்கும், ஃப்ளோவாக பேசுவோம் சார். அதெல்லாம் இல்லை. விமென்ஸ் காலேஜ் வந்து பாருங்க, மச்சின்னு தான் கூப்பிட்டுப்போம். மச்சி மாமா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். இப்பயும் அவளை நான் இப்போ சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே மாமான்னு தான் சொல்லுவேன். எங்கே போனாலும் மாமான்னு தான் சொல்லுவேன். நான் என்னப்பா அப்படி இப்படின்னு பேசுனா நாங்கள் வேற லெவலில் பேசிக்கோம்னு நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். என் ஃப்ரெண்டுன்னு டக்குன்னு கொடுத்துட்டியேப்பா. அவங்க சொல்கிறதுல கரெக்டு தான். மாமான்ற மச்சான்றதெல்லாம் ஓகே தான். நாங்கள் சொல்கிறது வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்கும் போது பொண்ணு இருக்கும் போதே மாமே அந்த பொண்ணை பாரு அப்படின்றது. ஆமாம் டேய் மச்சான் மொக்க மூஞ்சிர அதெல்லாம் பார்த்தனா பொண்ணை போகிற 5 காசுறான்றது. அதே தான் இங்கே மேலே கொடுக்கல மார்க் போட்டு சார். அதே தான் சார், காலேஜ் பஸ்ஸு சார். அதில் கூட ஜன்னலில் நாங்கள் உமன்ஸ் காலேஜ், அந்த காலேஜ்லேருந்து பசங்க வருவாங்க. ஓகே, சைட்லேயே பார்த்து அந்த வயலட்டு பாரு அங்கே பாரு, என் ஃப்ரெண்டு பக்கத்துல சொல்லுவா வயலட்டை பார்க்காது ப்ளூவை பாரு செம்மையாக இருக்குது அப்படின்வா சார். கேர்ள்ஸும் அது எல்லாமே பண்ணுவோம் சார். சார் பொண்ணுங்க வந்து மாமா மச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் பசங்க மட்டும்தான் சித்தப்பா பெரியப்பா பங்காளி சொந்தக்காரங்க எல்லா பேரையும் கூப்பிடுவோம் சார். அங்கே கூப்பிட்ற ஃபீல் மாதிரிலாம் வராது சார். எங்கள் கிளாஸில் எப்படின்னா நாங்கள் விஸ்காமில் சார் 40 பசங்க 10 பொண்ணுங்க தான். எங்கள் இதில் எப்படின்னா ஒருத்தையும் ஒரு இது. டாடி அவளுக்கு 2 ஒய்ஃபு, மம்மி. மைக்க வாங்கின என்னச்சுன்னா அவராவது பரவாயில்ல, கூட படிக்கிற ஃப்ரெண்டை தான் சித்தப்பா மாமா மச்சின்னு கூப்பிடுவாரு. நான்லாம் எங்கள் சாரையே மாமா மச்சி தான் கூப்பிடுவேன். இல்லை அவங்க சொல்கிறாங்கல்ல சித்தப்பா அப்படிலாம் கூப்பிட்டுக்கோன்னு. இங்கே வேற ஒருத்தி எப்படின்னா 10 பொண்ணுங்க 10 பேரும் இன்னும் ஃபேமிலி தான். ஒருத்தி வந்து ஒரு வந்து டாடி, இன்னொரு அவளுக்கு ரெண்டு ஒய்ஃபு. அவளோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை, அவள் வேற அக்கா. செகண்ட் ஒய்ஃபுக்கு 2 பொண்ணு, நான் வந்து செகண்ட் பொண்ணு, இன்னொருத்தி 3rd பொண்ணு. அவளோட ஒய்ஃப் வந்து மாமா சிந்து. எங்கள் ஜீவா சார் எங்கள் டிராயிங் சார் வந்து பேசிகிட்டு இருந்தாரோ, என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி சார் இந்த மாமா இந்த மாதிரி பண்ணிட்டா சார், இந்த மாதிரி இவன் வந்து யாருமா அப்படின்னா இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்கிறோம். என்னம்மா சீரியலை விட மோசமாக இருக்குது, எவ்வளோ என்ன யாருக்குமே புரியாது சார். அது ஒரு ஃபேமிலி ட்ரீயே வரையணும். நாங்கள் ஒரு நோட்டில் நான் வரைஞ்சி வச்சுருப்பேன். மேலே வந்து டாடிக்கு 3 ஒய்ஃபு, 3 ஒய்ஃப்க்கு அதுக்கு யாருக்கு எந்த பாப்பா பிறந்ததுன்னு எங்கள் மம்மியே மறந்துடுவாங்க. 3 ஒய்ஃபா? எங்க டாடிக்கு இல்ல, கிளாஸ்ல அந்த பொண்ணு கிளாஸ்ல அவளுக்கு ஒய்ஃபு. நாங்கள் இங்கே தான் இருப்போம். அதான் புரியுது எனக்கு. அதுதான் அவளுக்கு வந்து அதில் வந்து அவளுக்கே மறந்துடுவாளுங்க. இது நீதான் என் பொண்ணு அப்படின்ற மாதிரி மறந்துடுவாங்க. கிளாஸ் ரூம்ல ஒரு குடும்பமே நடக்குது சார். இவங்க மிஸ் பண்ணுறோன்றது எல்லாமே வந்து இந்த காலேஜ் லெவல், காலேஜில் இருக்காங்க, அது கேம்பஸ்குள்ளே அப்படின்னு. ஆனால் நான் என் ஃப்ரெண்டு எப்படின்னா இப்போ இந்த ஷோக்கே நாளைக்கு சென்னை போகணும்டா, சரி போகலாம், ஒன்றுமே கேட்கல. எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோம், சரி அவன் ஒருத்தன் சொன்னேன், அவன் இன்னொருத்தன் சொல்லி 3 பேராக வந்திருக்கோம். நான் மட்டும் தான் பேச போகிறேன். எதுக்கு வந்திருக்கேன் அவங்களுக்கும் தெரியாது. அவன் வாட்டில் சரி ஓகே நான் ஏதாவது எதை சொன்னாலும் கை தட்டுவாங்க. இதுதான் அது காலேஜ். அங்கே ஆள் செட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க. ஆள் செட் பண்ணல சார், நட்பு சார். எதுக்கு போகிறான் இவன், நான் எதுக்கு போகிறேன்னு அவனுக்கு தெரியாது. நான் பஞ்சாயத்து ஏன்டா உங்களை கைதட்டி தான் கூட்டு வந்திருக்கேன், ஆரம்பிச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, கைதட்டுங்கிற குறிப்பால் உணர்த்துற மாதிரி இருக்கு சார். அப்படி கிடையாது சார். இப்போ ஒரு விஷயத்துக்கு போகிறோன்னா இந்த மாதிரி போகிறேன்டா அப்படின்னா எங்கடா போகிற, எந்த ஊருக்கு போகிறோம், சரி போவோம், அவ்வளோதான் சார். அதுக்கு மேலே அங்கே பேச்சே கிடையாது. நட்பா வந்து கூடுதலாக நாங்கள் ஏன் நெருக்கமாக இருக்கோம் அப்படின்னா, ஒருத்தனை வான்னு கூப்பிட்டா ஒருத்தன் ஏன்னு கேட்காம வருவான். எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு, ஒரு சௌரியம் இருக்குது. உங்களுக்கு அது இல்லை இல்லைங்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பிரச்சனைன்னு ஒன்னே ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்ற அர்த்தம் இல்லை.
இவங்கெல்லாம் குறிப்பிட்டு இந்த காலேஜில் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக என் ஃப்ரெண்டு வருவான், என் மச்சான் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கும் பல வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம்ல. அப்படி பார்த்தா எனக்கும் எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்குமே ஒன்றாவே ட்ராவல் பண்ணி எனக்கும் ஒரு 16 இயர்ஸ்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 15 இயர்ஸ் 16 இயர்ஸ்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ கூட ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பிரச்சனைங்க வானா கண்டிப்பாக வருவாங்க. வரவங்க ஃப்ரெண்ட் இல்லை சார், எங்கள் ஃப்ரெண்டு மட்டும் வரது மட்டும் இல்லை, வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க. அவங்க தான் எங்களை, ஓகேங்களா? அவங்களும் கூப்பிட்டு போவாங்கம்பாங்க. நான் வந்து இப்போ 3rd இயர் படிக்கிறேன். இப்போ 3rd இயர்லேருந்து ஆன்லைன் கிளாஸ் போயிடுச்சு. 2 இயர்ஸ் முன்னாடி இருந்துச்சு. ஒரு நாள் கூட நானும் என் ஃப்ரெண்டும் தனித்தனி நாள் லீவ் எடுக்க மாட்டோம். அவங்க பாட்டி செத்துட்டாங்கன்னு லெட்டர் எழுதுனா, நான் தாத்தா செத்துட்டாங்கன்னு லெட்டர் எழுதுவேன். அவள் கொரோனா லெட்டர் எழுதுனா, நான் வைரஸ் ஃபீவர் லெட்டர் எழுதுவேன். ஸோ அதே மாதிரி தான் போயிட்டு இவங்க சொல்கிறாங்க என் மச்சான் எங்கே கூப்பிட்டாலும் வருவான், அங்கே வருவான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் 8 மணி ஆயிடுச்சு காலேஜ் கல்ச்சுரல்ஸ்னால. வீட்டில் வந்து ஃபோன் பண்ண எங்கள் அம்மா செம்ம கோத்துற, நீ வீட்டுக்கே வர வேண்டாம், 8 மணி வரைக்கும் எங்கே சுற்றிட்டு இருக்க, ஃபோனை வெய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நான் ஒரு 3 பேர் கால் பண்ணேன். இவங்க வருவாங்களா இவங்கன்னு தான் கால் பண்ணேன். அப்புறம் பார்த்தா 3 பேரும் ஒரே நேரத்தில் வந்து நிற்கிறாங்க 8 மணிக்கு என் காலேஜ் பஸ்ஸில். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கள, நான் கூப்பிட்டா உடனே வந்துடுவான்னு. இந்த பொண்ணை கொடுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் எந்த ஊர்? பட்டாபிராம் மிலிட்ரி சைடிங். சென்னை தான். ஓகே. இங்கே யார் சென்னை, யார் இருக்கீங்க? யாரெல்லாம் சென்னை? ஓகே. இந்த பக்கம் யாரெல்லாம் சென்னை? இவங்க பட்டாபிராம், வேறு யாரெல்லாம் சென்னை? ஓகே. 2 பேரில் யார் முடிவு பண்ணீங்க? ஓகேவா? இப்போ ஃபோன் பண்ணால் யார் 1/2 மணி நேரத்தில் இங்கே வரான்னு பார்ப்போம். ஓகே சார். ஆனால் வந்து இல்லை, எப்படி நீங்கள் செய்யணும் அவசியம் இல்லை. டக்குன்னு விளக்கமே ஆரம்பிக்காதீங்க. நான் கேட்குறது, ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பிரச்சனை சொன்னால், நான் கீழே விழுந்துட்டேன், உடனே வந்து கூப்பிட்டாங்க. 6 3 பேர் போட்டுருந்தேன், 3 பேர் வந்தாங்கங்கிறாங்க. அதையே தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி ஒரு 3/4 மணி நேரம் இப்போ இருக்குது, ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு ஒரு பிரச்சனை, நான் பூந்தமல்லியில் இருக்கேன், நீ உடனே கிளம்பி வான்னு யாரை வர வைக்க முடியும்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணுவேன். ஓகே. கண்டிப்பாக பண்ணுவேன். இல்லை, நீங்கள் பண்ணுவீங்க, வருவாங்களாங்க பார்த்துங்க. கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுங்கம்மா. ஹலோ தனா, கேக்குதா? தனா, எனக்கு கொஞ்சம் அடிபட்டுடுச்சு, கொஞ்சம் பூந்தமல்லி வரைக்கும் வரியா? ஆமாம், கொஞ்சம் பூந்தமல்லி வரைக்கும் வரியா? அம்மா சொல்லிருக்கேன், இவன் இவ்வளோ சிரிச்சதுக்கு அப்புறம் தானே நம்புமா? இல்லை, அவ ஏதோ பேசுறா, கேட்க. ஓகே. அம்மா, எனக்கு கொஞ்சம் அடிபட்டுடுச்சு, கொஞ்சம் பூந்தமல்லி வரைக்கும் வரீங்களா? இல்லைம்மா, எனக்கு கேக்குதா? எனக்கு கொஞ்சம் அடிபட்டுடுச்சுமா, கொஞ்சம் பூந்தமல்லி வரைக்கும் வரீங்களா? ஆமா, பூந்தமல்லியில் எங்கன்னு தெரியல, நான் இங்கே வழியில் இருக்கவங்க கிட்ட அட்ரஸ் கேட்டு அனுப்புகிறேன், கொஞ்சம் வரீங்களா நைனா? அனுப்புகிறேன் நைனா, வாட்ஸ்அப் பண்ணவா? இல்லை நைனா, பைக்லாம் இல்லை, இங்கே ஆட்டோ பிடிச்சி வந்தேன். அவங்களுக்கு உண்மை சொல்லியிருக்கேன், ஷோவில் இருக்கேன், சும்மா சொன்னேன். இங்கே ஆட்டோ பிடிச்சி சொல்லி உண்மை சொல்லியிருக்கேன். நைனா கிளம்பி வந்துட போகிறாரு. இப்போ அவளை கூட்டிகிட்டு வரணுமான்னு கேட்குறாங்க. வர வேண்டாம் சொல்லுங்க. ஹலோ, வர வேண்டாமா? வர வேண்டாம், நான் பாஸ் ஆகிட்டேன் நைனா, நான் பாஸ் ஆகிட்டேன்ருங்க. அவள் அழுகுறான்னு என்ன செய்ய முடியும்? ஃபோன் வழியாக கையோட தொடக்க முடியும். இங்கே பாருங்க அம்மா. சரி இருப்பா, இவங்க இறங்குங்க, இங்கே வாங்க. வெளியே போய் நிதானமாக தனாவுக்கும் நைனாவுக்கும் ஃபோன் பண்ணி, அதான் புரியுது, அதான்மா நைனாவுக்கு ஃபோன் பண்ணி, நைனா ஒன்றும் இல்லை நைனா, நாங்கள் ஒரு டிவி ஷோவுக்காக கூப்பிட சொன்னாங்க, அதனால் நான் வந்து கண்ணீரை தொடக்க முடியாது, நீங்களே தொடங்கன்னு சொல்லிவிட்டு நிதானமாக பேசி புரிய வச்சுட்டு வாங்க, போங்க. ஓகே. இவனுக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ மச்சான், இங்கே பூந்தமல்லி ஜிஆர்டி இருக்கேன்டா. ஓகே. ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, வரியா? எவ்வளோ நேரத்தில் வர முடியும் உன்னால? என்னாச்சு? ஒரு மேட்ரு ஆயிடுச்சு, எவ்வளோ நேரம் உன்னால வர முடியும்? ஏன் இந்த வந்துடும், 5-10 நிமிஷத்துல வந்துடுவேன். சரி மச்சான். என்னன்னாப்பா இதில் பாராட்டுக்குரிய என்ன தெரியுமா? அவன் ஃபோன் பண்ணி சொன்னா ஓகேடா வரேன்னு வைக்கிறான்ல, அதை விட முக்கியம் ஒரு பொம்பளை பிள்ளை அழுகுது, அவங்க அப்பா வந்து ஓகேம்மா இருமா நான் கிளம்பி கூப்பிட்டு வர்றேம்மா அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் கூடுதல் சிறப்பு. அதைத்தான் இவங்க திரும்ப சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா, உங்களை தனி தெளிச்சு விட்டாங்க, எங்கே போனாலும் யாரும் கேட்க போகிறதில்ல, நாங்கள் அப்படியா, எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குடும்பத்தோடு வருவோம், எப்படி நாங்கள் வகுப்பறையில் குடும்பமோ அப்பா சித்தப்பா 2 பொண்டாட்டி பகைங்க எல்லாம் இருக்கமோ, அதை போல் எந்த துன்பம்னாலும் குடும்பத்தோடு கிளம்பி வருவாங்க எங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு தான் சொன்னது. அதனால தான் அந்த பொண்ணை போய் எக்ஸ்பெரிமெண்ட் வந்துருக்குமான்னு. ஓகே. ஃப்ரெண்டை தவிர வேறு என்ன மிஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டை விட என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார்.
ஏன்னா அவங்க வந்து சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, ட்ரீட் ஆகும். அப்படியே நாங்களும் பேர் ஆப்பா மாட்டினாண்டா என் பம்பரக்கட்ட மண்டையன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ட்ரீட், பிரியாணி அது இதுன்னு எங்கள் காசில் சாப்பிட்டா வெறும் மில்க் ஷேக் குடிச்சிட்டு வந்துடும், அவங்க காசில் சாப்பிட்டா செம்மையாக சாப்பிடுவோம். அது மிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பசங்க பைக் வச்சுருப்பாங்க, மோஸ்ட்லி அவங்களோட பைக்காக இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு டைரி மாதிரி வச்சுருப்போம். யாரெல்லாம் சொந்த பைக் வச்சுருக்கா, யாரெல்லாம் ஓசி பைக் சுற்றுறா, இவங்களுக்கு எத்தனை ஆள் இருக்குது, அவங்களுக்கு அத்தனை ஆள் இருக்குது, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு டேட்டா புக்கே நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் சார். நீ வந்து செந்தில் மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அந்த டைரியோட வாழ்றீங்க. எக்ஸாக்ட்லி சார். நைனாவுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே. வேற என்ன நண்பர்கள்லாம் வேற எதாவது மிஸ் பண்றீங்க? யாழை மிஸ் பண்ணுறேன் சார். யாழை ஓ அதில் ஓப்பனாக சொல்லினே இருக்குது. கரெக்டாக வந்து லவ் சொல்லி எல்லாம் ஓகே ஆகிட்டு லவ் போயிட்டுருக்கேன். கரெக்டாக வந்து மார்ச் 7 லாஸ்ட்டாக பார்த்துது. அதுக்கப்புறம் லாக்டவுனுக்கு பார்க்கவும் இல்லை, அவங்க வீட்டில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பார்க்கவும் இல்லை. அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். அவங்க வீட்டில் தெரியாது? அவங்க வீட்டில் ஓரளவுக்கு தெரியும். ஓரளவுக்கு தெரியுமா? இப்போ மொத்தமாக தெரிஞ்சிடும். இப்போ உங்கள் வீட்டில் மொத்தமாக தெரியும்? எங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனையே கிடையாது. நான் ஃபேஸ் பண்ணி எப்படி பேசணும். ஓகே. வேற யார் எதை மிஸ் பண்ணுறீங்க சார்? ஃப்ரெண்ட்ஸு தவிர்த்துன்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து ஈவினிங் காலேஜ் சார். ஈவினிங் வந்து நம்மளே ஒரு 11 மணிக்கு தான் எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்பி அரை வயிற்றுக்கு சாப்பிட்டு வந்திருப்போம் சார். அவங்களும் அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி ஸ்டாஃப்ஸ்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு அப்படியே கண்ணு சொக்கும் சார். அப்படியே ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி பசியோடு சேர்ந்து ஒரு மயக்கமாக இருக்கும். அந்நேரத்தில் கரெக்டாக நம்ம கேன்டீன்லேருந்து வடை போட்டு மேலே புகை பறக்கும், சிமினியில் புகை பறக்க ஆரம்பிச்சிடும் சார். நம்ம இன்டர்வலுக்கு தான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்டர்வலுக்கு போகணும்னா நம்ம 10 ரூபா தான் வச்சுருப்போம். 10 பேர் வந்து அந்த ஒரு வடையை திண்டு போயிடுவானு. என்ன பண்ணணும்னா, மேம் சிலை கோ டு ரெஸ்ட் ரூம் மேம் அப்படின்னா, கரெக்டாக எப்படிப்பா உனக்கு 3:30க்கு வந்துடுது அப்படின்னு. இல்லை மேம் ப்ளீஸ் மேம்னா போயிட்டு ரெஸ்ட் ரூம் தாண்டுற வழியில் தான் என் ஃப்ரெண்டோட கிளாஸ் இருக்கும். அவனை பார்த்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என் ஆள்கிட்ட கூட இருக்காது. அவனை பார்த்து அப்படின்னா வடைக்கு தான் போகிறேன் அப்படின்ட்டு அவனும் மேம் சிலை கோ டு ரெஸ்ட் ரூம் மேம் என்ன 2 பேரும் கரெக்டாக இல்லை மேம் சீக்கிரம் போயிட்டு வாங்க அப்படின்னா அவனும் வந்தோடனே 2 பேரும் போயிட்டு அந்த 10 ரூபாய்க்கு வடையை சாப்பிட்டு அந்த நிம்மதி சார். அப்படியே சுட சுட அப்போ தான் போட்டு அந்த எண்ணெய் கூட வடிச்சு வடையை மிஸ் பண்ணுறீங்க? ஆமாம் சார். பொதுவாக நம்ம வந்து நமக்கான ஒரு செலவு, ஒரு பாக்கெட் மணின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து கல்லூரி காலம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வேதேதோ காரணங்கள் சொல்லி வீட்டில் அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ அண்ணங்கிட்டேயோ பணம் வாங்கிட முடியும். இப்போ கல்லூரியே நடக்கலை, எங்கேயும் நம்ம போகலை. அப்படிங்கும்போது ஆனால் இப்போ சாயந்தர நேரத்தில் வெளியே போகிறோம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம். இந்த பணம் பெறுவதற்கு, பாக்கெட் மணியை பெறுவதற்கு என்ன வழிகளை கையாளுறீங்க சார்? ஆக்சுவலாக இது நேற்று ரீசெண்டாக நடந்த விஷயம். பிகாஸ் காலேஜ் போகும்போது டெய்லி 50 ருபீஸ் தருவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. நேற்று என்னாச்சுன்னா, நான் வந்து ஐப்ரோ ட்ரிம் பண்ண போனேன். எங்கள் டாடி கிட்ட வந்து எப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 100 ருபீஸ் தான் ஆகும். எங்கள் டாடி கிட்ட போய், டாடி நாளைக்கு தமிழாக்கு போகிறோம்ல, எனக்கு ஒரு 300 ருபீஸ் கொடுத்தடி, அப்படியே சும்மா பல நயன்தாரா மாதிரி ஆகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ போய் சொல்லிட்டு தான் சார் நான் இதுவே பண்ணிட்டு வந்தேன். ஆனால் ஆச்சு 100 தான் ஆச்சு, 200 என் பாக்கெட்டில் தான் இருக்குது. டாடி இதெல்லாம் நீ திட்டக்கூடாது. அந்த பணத்தை பெறுவதற்கு என்ன வழியை கையாளுறீங்கன்னு கேட்குறேன். நான் வந்து காலேஜ் போயிட்டு இருந்தா அம்மா ரெகுலராக மணி கொடுத்துருவாங்க, பாக்கெட் மணி கொடுத்துருவாங்க. இப்போ காலேஜ் போகாததால கேட்டால் கொடுக்க மாட்றாங்க. நான் வேறு எப்படி அதை சொல்லி வாங்குறேன்னா, மா ஆன்லைன் கிளாஸ் இருக்குமா, நெட்டு போடணுமா, நெட்டு காலிமா, காசு கொடுத்தாதாம்மா படிக்க முடியும், படித்தாதாம்மா ஏதாவது கிளாஸில் டெஸ்ட் வச்சா எழுத முடியும் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொன்னால், நீ உண்மையை சொல்கிறியா போய் சொல்கிறியான்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வேணா சார்கிட்ட பண்ணி கேட்டுக்கம்மா அப்படின்னு சொன்னேன்னா கொடுத்துருவாங்க காசு. அம்மா அப்படின்ட்டு நான் பாவமாக சொன்னேன்னா தரமாட்டாங்க. அதனால் நான் ஆன்லைன் கிளாஸ்க்கு வேணும், நான் நெட்டு போடணும் அப்படின்னு சொன்னதால ஆன்லைன் கிளாஸுக்கு நெட் பேக்கேஜ்னு சொல்லி காசு வாங்குறீங்க. அதை போல் வேறு என்ன சொல்லி காசு வாங்குறீங்க? இப்பயும் செமஸ்டர் ஃபீஸ்ன்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க சார் காலேஜ்லேருந்து. இதே காரணத்தை எங்கள் வீட்டில் சொல்லி செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். எவ்வளோ வேணால் கேட்பாங்க. எனக்கு வந்து 20,000 தான் ஃபீஸ்னா, நான் எக்ஸ்ட்ரா 25,000 கேட்பேன். ஏன்னா அவங்க ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கேட்டு வச்சுருக்கேன். அவங்க தரம் சரி ஓகே பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில். அப்படி தான் 5,000 ரூபா ஆட்டையை போட்டிருக்கேன் நான். சார் லாக்டவுனில் இருந்து வீட்டில் தான் சார் இருக்கோம். அதனால் வந்து வீட்டுக்கு தேவையான சாமான் வந்து அம்மா போக மாட்டாங்க சார், நானும் தான் போவேன். இப்போ வரைக்கும் லாக்டவுன்ல இருந்து நான் கிட்டத்தட்ட சேர்த்து வச்சது 10,000 ரூபாய் சேர்த்து வச்சுக்கிறேன் சார். லாக்டவுனில் சேர்த்தப்ப அம்மா கொடுத்ததுல சேர்த்தது மட்டுமா? இல்லை சார், ஆமாம் சார். அது வந்து பொருள் வாங்குவாங்க சார். அது வந்து ஒரு 500 ரூபாய் கொடுப்பாங்க. 500 ரூபாய்னா அது சிக்கனை பண்ணி நான் 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு 100 ரூபாய் ஒரு நாளைக்கு பண்ணல. 400 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு 100 ரூபாய் திருப்பி கொடுக்குறதுல அவன் எனக்கு கொடுத்துருவாங்க சார். நான் போயிட்டு வரல அம்மாவுக்கு பதில். அவங்க கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ இந்த லாக்டவுன் காலத்தில் சொல்கிறீங்க இந்த மாதிரி வேலைக்கு நான் போகிறேன், நான் அந்த மாதிரி பொருள் வாங்க போகிறேன், பணம் சேமிக்கிறேன், இவங்க ஒன்று சொல்கிறாங்க போகிறேன்னு. இந்த காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கல்ல, கல்லூரிக்கு போகாமல் நண்பர்களை பார்க்காம, எப்படி பொழுதை கழிச்சிங்க? வீட்டில் அம்மாவோட சேர்ந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சார். அம்மாவோட சேர்த்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சார். முழு கதை தெரியும்? எல்லா கதையும் தெரியும் சார். ஓகே. நேற்று இன்னைக்கு கதை கூட இன்னைக்கு ஐயோ ஷோக்கு வரமேன்னு சொல்லிட்டு காலையிலே உட்காந்து பார்த்துட்டு வந்தேன் சார். நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போகுது சார். சார் காலைல 9 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் ஆன்லைன் கிளாஸு, நடுவில் பிரேக் இருக்கும். 4 to 6:30 வரைக்கும் டியூஷன் எடுப்பேன். அப்புறம்
சண்டேஸில் வந்து வெபினார் அட்டன் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 2 வெபினார் அட்டன் பண்ணுவேன். மார்னிங் 1 அட்டன் ஈவினிங் பண்ணுவீங்கன்னா 1. நீங்க வெபினார் நடத்துவீங்களா இல்ல இல்லை நான் நடத்த மாட்டேன். ஓகே ஏதாவது லிங்க்ஸ் வரும் அதில் நான் அட்டன் பண்ணுவேன் 2 ஹார்ஸ்க்கு. ஓகே வெபினார் என்ன வெபினார் அட்டன் பண்ணீங்க கடைசியா? பைத்தானு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதை பேஸ் பண்ணி நிறைய கார்ப்பரேட் அக்கௌண்டிங் இது மாதிரி எதனால அத எதெல்லாம் அப்டேட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து இப்போ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து லிங்க்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க, குவிஸ் லிங்க் அது மாதிரிலாம். ஸோ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் அது மாதிரி குவிஸ் காம்படிஷன் அது மாதிரிலாம் பண்ணி 50+ சர்டிஃபிகேட் இருக்குது. ஓ வெரி குட். ஓகே இப்போ இந்த பொண்ணு சொன்ன மாதிரி இந்த லாக்டவுன்ல இதை போன்ற ரொம்ப உருப்படியா அந்த நேரத்தை செலவழிச்சேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களா? உருப்படிலாம் இல்லை. அது தெரி காலையில் அதான் சார். ஏய், அதுக்கு நீ கூட்டு வந்து கை தட்டலாம் பாரு. இது சொல்லுப்பா, ஜென்ரல் அதுக்கு ஆடியன்ஸ் தட்டக்கூடாதுடான்னு. இது ஜென்ரல் ஆடியன்ஸ் சார். வேற யாரு இதை போன்ற காரியங்கள் பண்ணது யாரு? சார் உருப்படியான இந்த மாதிரி கல்வி சம்மந்தப்பட்டது இல்லை, வீட்டு வேலை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அம்மா கூட இருந்து சமையல் எல்லாமே கற்றுக்கிட்டேன். சரி ஓகே, இதுவரை நீங்க பண்ண டிஷ்ல பெஸ்ட்டா இதுல நான் பெஸ்ட் அவ்வளோ பிரமாதம் பழகிட்டேன் அப்படின்னு எந்த டிஷ்ஷை சொல்லுவீங்க? ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தது, ஒரு 20 பேருக்கு பிரியாணி செஞ்சேன் சார். அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரீசெண்டாக வந்து வீட்டுக்கு வந்தாங்க, ரொம்ப நாள் கழித்து வந்தாங்க. குலாப் ஜாமுன் நல்லா செய்வேன், அது செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தேன் சார். அப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு அதை அவங்க வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. அதனால் வீட்டு வேலை சமையல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓகே, வேற யார் உருப்படியா என்ன காரியம் பழகுறீங்க? யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன் சார். நீங்க ஒருத்தர் தான் பாக்கி. என்ன என்ன உங்க இது சேனல் என்ன? சார் நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர் சார், கிளாசிக்கல் டான்சர். ஓகே. ஸோ டான்ஸ் ஆடி ஆடி யூடியூப் சேனலில் போடுறது சார். ஓகே, இந்த பக்கம் யாரு உருப்படியா என்ன சொன்னீங்க இந்த லாக்டவுன்ல? பண்ருட்டி நிழல்கள்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். பண்ருட்டி நிழல்கள். அந்த அமைப்பு சார்பாக லாக்டவுனில் வந்து எப்படியும் ஒரு 1000+ ஃபேமிலிக்கு காய்கறி, அவங்க அடிப்படை தேவையான பொருட்கள் வந்து வாங்கி கொடுத்தேன். வேற இந்த ஊரடங்கு காலத்துல நீங்க உருப்படியா கத்துக்கிட்டதோ அது செஞ்சதோ என்ன? தமிழ் கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் சார். தமிழ் கவிதைகள், மரபு கவிதையும் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். மரபு கவிதை எழுதுறது மரபு கவிதை. அதாம்மா, இலக்கணம் படிச்சீங்களான்னு? இலக்கணம் படிச்சுட்டு கொஞ்சம் எனக்கு இதான அளவுக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு 10 கவிதை எழுதியிருக்கேன் சார். மரபு கவிதை, புது கவிதை. எழுதுனது சமீபத்தில் வந்து இப்போ தமிழை பற்றி பேச்சு போட்டிலாம் நிறைய கலந்துக்கிறது உண்டு. இப்போ வந்து ஆரம்பிக்கும் போது அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நமக்கு சுவாரஸ்யமாக இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லைன் நம்ம தமிழை பற்றி பெருமையாக பேசிட்டு அதுக்கப்புறம் வணக்கம் சொல்கிற மாதிரி நிறையா எழுதி வச்சுருக்கேன் சார். என்னது? செந்தமிழே பழந்தமிழே என் தாய்மொழியே, அருந்தமிழே முத்தமிழே உலக முதற் மொழியே, வீரம் உனதன்றோ அறிவு உனதன்றோ இனிமை உனதன்றோ, உலகில் தோன்றிய மூத்த குடியும் உனதன்றோ, அதற்கு சான்றோ என் தாய்மடி கீழடியோ, அக்குடியில் பிறந்த நான் என் தாய்மொழியாம் செந்தமிழில் பேசுவதில் பெருமை கொண்டு இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர். இப்போ இதை வந்து நீங்களே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வேற வேற? ஆமாம் சார். ஓகே. அடுப்பு ஆன் பண்ண கூட தெரியாது. இப்போ வந்து பானிபூரியிலேருந்து பீஸா வரைக்கும் சமைப்பேன். நான் ஒரு செஃப் ஆகிட்டேன் சார் இந்த லாக்டவுனில். ஏன்னா வந்து வெளியில் போகவே முடியல. அப்படியே எனக்கு பானிபூரினா அப்படியே வெறித்தனமாக பிடிக்கும். வாரத்தில் ஒரு தடவை பானிபூரி சாப்பிட அப்படியே கையெல்லாம் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி. அதனால என்னால் இருக்கவே முடியல இந்த லாக்டவுனில். ஸோ நானே செஞ்சு நானே எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து நான் எக்ஸல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் மாதிரி நாங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். என் சிஸ்டர் வந்து கிராஃப்ட் நல்லா பண்ணுவா, அதனால் ஆரம்பித்தா. வியூஸ் சுத்தமாக போகல, 1 வியூ 2 வியூ. சரி ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் கற்றுட்டு அதுலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் டக்குன்னு இப்போ நாங்கள் வீடியோ போடுறோம். ஸ்டார்டிங்கே 400 வியூஸ். ரொம்ப காமெடியாக அந்த மாதிரி போட்டேன். அதனால இதெல்லாம் தான் நான் உருப்படியாக பண்ணியிருக்கேன் இந்த லாக்டவுனில். ஓகே. இல்லை இந்த குவாரண்டைன் அதான் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிங்களே, இது இப்போது குவாரண்டைனில் இருக்கும், காலேஜ் போனால் காசு தருவாங்க, இப்போ வீட்டில் இருந்தால் எப்படி காசு வாங்குவீங்கன்ட்டு. ஆனால் பசங்க வந்து அப்படி இல்லை, ஓரளவுக்கு தான் கேட்க முடியும் அம்மா அப்பாவாண்ட. அதுக்கு மேலேன்னு பார்த்தா நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். அது என்னடா திங்க் பண்ணி ஒரு 2-3 மாதம் அப்படியே போயிடுச்சு. எப்படா காசு வாங்குறது ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக ட்ரை ஆகி வெக்ஸ் ஆகிட்டு, சரி வா வேலை தேடுவோம், வா பசங்களாம் சேருங்க, இத்தனை பேர் இருக்கிறீங்க, எங்கெங்கடா வேலை இருக்குது அப்படின்னு சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டு மூலிமா பிடிச்சி, ஒரு கான்ட்ராக்டர் மூலிமா பிடிச்சி, அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு, இப்போ வேலைக்கு போயிட்டு ஒரு மந்த்து சேலரி எடுத்து, இப்போ வீட்டில் கஷ்டம் இருக்குது, அம்மா அப்பா கஷ்டம் இருக்குது, கடன் வாங்கியிருக்காங்க. அந்த சேலரியை வாங்கி, அந்த முதல் மந்த் சேலரி வாங்கி அந்த கடனை நாங்கள் அடிச்சிருக்குது. வெரி குட். என்ன வேலைக்கு போனீங்க? நாங்கள் பிக் பாஸ்கெட்டில் போயிட்டு இருக்கோம் சார். எதுக்கு? பிக் பாஸ்கெட். பிக் பாஸ்கெட் டெலிவரிக்கு? பிக் பாஸ்கெட் டெலிவரியில் எனக்கு உள்ளே ஒர்க் இருக்குது, செக்ரிகேஷன் ஒர்க் இருக்குது. அந்த போயிட்டு அந்த 1 மந்த் சேலரி வாங்கி அந்த நம்ம அம்மா அப்பாவோட கடனை நம்ம அடைக்கிறோன்னு அது நினைக்கும் போது மனசில் ஒரு சந்தோஷம் வருது. அப்பாடா நம்ம இத்தனை வருஷம் இருந்துட்டோம், ஒரு இதுவாக இருந்துட்டோம், இப்போ போயிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு நம்மளோட காசை வாங்கி நம்ம காசில் நம்ம கடனை அடைக்கிறோம்ப்பா
அப்படின்னு நினைக்கும் ஒரு மன திருப்தி இருக்குது சார். ஓகே, அது ரொம்ப உருப்படியான காரியம் தான் அது. உங்களுடைய குடும்பத்துல இந்த காலகட்டத்துல கல்லூரிக்கு போகாததுனால நீங்க அடைஞ்ச இம்சை என்ன? தனம் பையன் வேலைக்கு போகிறான், நீ ஏன்டா இன்னும் வேலைக்கு போகல? அவன் ஏதோ காசு சம்பாதிக்கிறானே ஆன்லைனில், நீ ஏன்டா காசு சம்பாதிக்கல? வீடு ரொம்ப கஷ்டப்படுது, வாடகை கட்ட முடியல, என்ன பண்ணுறது? தக்காளி விலை ஏறி போச்சு, வெங்காயம் விலை ஏறி போச்சு, என்ன பண்ணுறது? அங்கே ஆரம்பிக்கும். இது எப்போ எங்கே போவோம்னா, நம்ம வந்து சாப்பிடுவோம் சார், அந்த படத்தில் வர மாதிரி தான். ஜஸ்ட் சாப்பிட்டு வாயில் இருக்கும்போது என்ன பண்ணுறது, வீட்லேயே சாப்பிட்ற, வேலை எதுவும் போகல சார், சாப்பிடு சார், உள்ளே போகாது சார் சாப்பாடு. நமக்கே தெரிஞ்சிடும் ஓகே இதுதான்ட்டு. சரி என்ன பண்ணுறது, 2 மாதம் பார்த்தேன் வேலையாகலை. சரி கொரோனா டைமில் என்ன வேலை தேடுதுன்னு பார்த்தேன், கொரோனாவே வேலையாக தேடலான்னு சொல்லிட்டு இந்த கொரோனா வாலண்டியர் ஒர்க் இருக்குது, அதுக்கு போனேன், சம்பாதிச்சேன், முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் கொடுத்தேன். அந்த ஒர்க் அப்படி போயிட்டு இருக்கு. வேற என்ன இம்சைக்கு ஆளாகிறீங்க? எனக்கு என்ன பிரச்சனைனா சார், எங்கள் அப்பாவும் ப்ரொஃபஸர் தான். என் காலேஜ்லேயே ப்ரொஃபஸர், வேறு டிபார்ட்மெண்ட். அவர் வீட்டில் தான் கிளாஸ் எடுப்பாரா. ஓ, நீங்க சொன்ன இத்தனையும் உங்க அப்பாவை காலேஜில் ப்ரொஃபஸரா வச்சுக்கிட்டு தானா? எங்கள் அப்பாவும் ப்ரொஃபஸர், எங்கள் அப்பா பிபிஏ, நான் விஸ்காம். காலையில் எழுந்திரிக்கலாம், நான் வேறு அது ஒரு திட்டு விழும். 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதா, நீ என்ன இப்போ கிளம்புற? சரின்னு சொல்லி ப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு அப்புறம் சாப்பிட மாட்டேன். சேர்த்து 12 மணிக்கு அப்பா இல்லைன்னா கிளாஸ் நடக்கும் போதே அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்பா இருந்தால் அதெல்லாம் முடியாது. அது எப்படி நீ கிளாஸ் நடக்கும் போது சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். அதுவும் இல்லாமல் சில கிளாஸ் தான் சார் புரியும், சில இது புரியும், நல்லா நானும் நோட்ஸ் எடுப்பேன். மற்றதெல்லாம் சில இது கேட்காது, அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். ஆனாலும் நடுவில் என்ன தான் நித்யான்னு கேட்பாங்க, நானும் கொஸ்டின் தெரியலனாலும் வேறு ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளிச்சிடுவேன். எங்கள் அப்பா இருக்கும்போது நீ என்ன நோட்ஸ் எடுக்க மாட்டேற, நோட்ஸ் எடு, எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடு, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோ, நான் இப்படி ஏதாச்சும் ஃபோட்டோ எடுத்தேன்னா நீ எடுத்து எல்லாத்துக்கும் அமுச்சிடுவேன் அப்படின்வாரு. வீட்டிலே இருப்பாரா, அவர் அங்கேயும் கிளாஸ் எடுப்பார், இங்கேயும் கிளாஸ் எடுப்பார். சும்மாவே 6 மணி நேரம் பேசுவார். இப்போ இந்த காலகட்டத்தில் ஆண்களும் பெண்களுமா நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருக்கீங்க இல்லையா, இருக்கும்போது எதிர்பாலிடத்தை பார்த்து, வாய்ஸை பார்த்து, பரவாயில்லப்பா இந்த லாக்டவுன்ல இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எதை சொல்லுவீங்க? பசங்க நினச்சா டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு போய் மீட் பண்ணிட்டு வந்துடலாம் சார். எப்போ நினைக்கிறாங்களோ டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸில் போயிட்டு வந்துடலாம் சார். ஆனால் எங்களால் முடியாது சார். அது காரணம் 1008 கொஸ்டின் கேட்பாங்க. பைக் எடுத்து வெளியே போனோம், நிறைய வாங்கணும் சார் முதுகு ஃபுல்லாக. ஆம்பளை பசங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இந்த லாக்டவுனில் அப்படின்னு சொல்கிறத எதை சொல்லுவீங்க, வெளியே ஊர் சுற்றுறது இல்லாமல்? சார் ஆக்சுவலாக நேற்று இது ரீசெண்டாக நடந்துச்சு. என்னன்னா நாங்கள் கரெக்டான டைமுக்கு தான் இந்த டீம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வந்து கரெக்டான டைமில் சப்மிட் ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லைனா அக்செப்ட் ஆகாது, இல்லைனா போயிடும். நான் கரெக்டாக 11 o'clock தான் சப்மிட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு சப்மிட் ஆகலை. 25 மார்க் போயிருச்சு எனக்கு. அப்படியே நான் உட்காந்து வீட்டில் அழுவுறேன் அப்படியே அழுவுறேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணி, உனக்கும் இந்த மாதிரி மார்க் பேசுகிறேன், 25 மார்க் தானே, போனா போட்டோம் அப்படின்ற சார். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, நீ ஏன்டா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நான் அப்போ தான் ஆன்லைன் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு டிவி போடுறேன். எங்கள் டாடி ஒரே சத்தம், கரண்ட் பில்லு எவ்வளோ ஆகுது தெரியுமா, எரும மாடு மாதிரி உட்காந்து டிவி. அப்போ தான் சார் நான் டிவியே பார்ப்பேன். இதெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணால் அவங்களுக்குலாம் அது ஒரு மேட்ராகவே தெரியல, டிவி பார்க்கல தான் திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து அக்செப்டே, அவங்க வந்து திட்டினாலும் டேக் இட் ஈஸி பாலிசியாக போடுறாங்க. அது எனக்கு ஆகவே மாட்டேங்குது. இந்த லாக்டவுன் வந்து ஓவராக திட்டுறாங்க, ஆனால் அவங்க எப்படி தான் அவ்வளோ ஜாலியாக திட்டுறத திட்டு அப்படின்னு இருக்காங்களே எனக்கு சத்தியமாக புரியல. எனக்கு பொறாமையாக கூட இருக்குது, எப்படா அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பழகிருச்சு சார். நாங்கள் பாய்ஸ் அந்த அவமானம், அசிங்கம் எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும், ஓகேங்களா? அது வந்து கடந்தாச்சு. பெரிய தியாக வாழ்க்கை மாதிரி சொல்கிற. இப்போ யாரெல்லாம் இதில் ஃபைனல் இயர்? ஆல்மோஸ்ட் எல்லாருமே தேர்ட் இயரா இவரை தவிர? ஓகே, இந்த ஃபைனல் இயரில் வந்து இருக்கும் பொழுது நம்ம கல்லூரியில் இதுவெல்லாம் மிஸ் பண்ணோம், இதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு ஒன்று நினைப்போம். உதாரணத்துக்கு கிளாஸ் பங்க் பண்ணல இது வரையும் அப்படின்னா, சரி தேர்ட் இயரில் பண்ணிடுவோம், ஃபைனல் இயர் ஒரு தடவை பண்ணிடுவோம் அப்படின்னு நினைப்போம். ஒரு க்ரஷ் இல்லவே இல்லை, இந்த தேர்ட் இயரில் அது இருந்துடணும்னு நினைப்போம். காதல் இல்லவே இல்லை, அல்ல சொல்லவே இல்லை, ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை, இந்த வருஷம் ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு நினைப்போம். இது எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டதாக ஒரு ஊரடங்கு வந்து சேர்ந்துச்சு. சரியா, இது எதுவுமே நடக்கலை. காரணம், இதோட கல்லூரி வாழ்க்கை என்பது முடிய போகிறது. மேற்படிப்பு தொடர்ந்தாலும் கூட ஒரு யூஜியில் இருந்த சந்தோஷம் இருக்காது. ஒரு பிஜி போகும்போது வேறு தீசிஸு, பேப்பரு, சப்மிஷன், அடுத்த வேலைன்னு ஆகிடும் இல்லையா. மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான் இனிமேல் கல்லூரி வாழ்க்கை தொடர்ந்தா. இல்லாட்டினா இதுதான் இறுதி ஆண்டு. இந்த இறுதி ஆண்டு ஒரு சந்தோஷத்தை அடைய முடியாமல் போயிடுச்சே நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் செய்ய நினச்ச காரியம் இறுதி ஆண்டில் என்ன, அப்படி எதை நீங்கள் பெருசாக மிஸ் பண்ணுறீங்க, இந்த வருஷம் விட்டு போச்சு, இது நான் சொல்ல முடியாமல் போச்சு அப்படின்னு? சார் எங்கள் டிபார்ட்மெண்ட் பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மேம் இருப்பாங்க, டீச்சர், செம்ம க்யூட்டாக இருப்பாங்க. டெய்லி அவங்க கரெக்டாக சாரி மட்டும் ஒரு நாள் பச்சை வந்து கலராக கட்டிட்டு செம்ம க்யூட்டாக வருவாங்க. ஏர்ரிங்லேருந்து எல்லாமே நோட் பண்ணுவோம். எப்படியாச்சும் அவங்க கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணால், அண்ணா இருந்தால் ஹெச்ஓடி, தம்பி வரண்டால் என்ன பண்ணுற, உள்ளே போ, தம்பி அது என்ன பக்கத்து டிபார்ட்மெண்ட் பேசுறது, உள்ளே போ, தம்பி கிளாஸில் உட்காருது இல்லை, டிபார்ட்மெண்ட் சுற்றுறது அப்படின்றது. உனக்கு சாப்பிடும்போது சோறு இறங்கலன்னு நியாயம் தான். இல்லை ஓகே. இப்போ எனக்கு என்னோட இந்த இவ்வளோ நாள் பண்ணாத விஷயம் அவங்க கிட்ட பண்ணணுன்ற விஷயம்னா, மேம் நீங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க மேம், இதை பார்த்துருந்தீங்கன்னா மேம் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க மேம், நீங்கள் அதை சொல்லிவிட்டு அடுத்த வாட்டி காலேஜ் வந்தால் உங்கள் நம்பர் கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும் சார். உன்னை எல்லாம் ஒரு நபராக நினச்சி நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா நீ நம்பர் கேட்குற.
12th வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூல் சார். நான் காலேஜ் போன உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு 3 பேர் ஒரே காலேஜ் சேர்ந்தோம், வேறு வேறு டிபார்ட்மெண்ட். ஆனால் ஃபஸ்ட் இயர் போனோடனே கமிட் ஆகிறோன்னு சொன்னானுங்க, 2 பேர் கமிட் ஆகிட்டானுங்க. செகண்ட் இயர் போனோடனே கமிட் ஆகிறோன்னு சொன்னானுங்க, என்ன கமிட் ஆக்குறேன்னு சொன்னானுங்க. அவனுக்கு கமிட்டடு, என்ன கமிட் ஆகிறேன்னு சொன்னானுங்க, ஆக்கலை. தேர்ட் இயர் கண்டிப்பாக மச்சான் ஃப்ரெஷர்ஸ் வருவாங்க, நீ டான்ஸ் ஆடு, மாஸ் பண்ணு, கமிட் ஆகிறேன்னு சொன்னானுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. லாக்டவுன் போட்டாங்க, ஃப்ரெஷர்ஸ் டேன்னு ஒன்று வரலை. பொண்ணுங்களை பார்க்காமலே காலேஜ் முடிஞ்சிடுமான்னு இருக்குது. தேர்ட் இயர் வரைக்கும் வந்துட்டேன், கிளாஸ் பண்ணுங்க ஒரு நம்பர் கூட இல்லை. இது வந்து ப்ராமிஸ். தேர்ட் இயர் வரைக்கும் வந்துட்டேன், ஒரு பொண்ணுங்க நம்பர் கூட இல்லை. குரூப் ஓப்பன் பண்ணாங்க ஆன்லைன் கிளாஸுக்கு, கேர்ள்ஸ் தனி பாய்ஸ் தனி. இதில் என்னடா பாகுபாடு? கோயடி வச்சுட்டு குரூப்பை கூட தனித்தனியாக வச்சா மனசாட்சி இருக்குதா? ஓப்பனாக கேட்குறேன், மனசாட்சி இல்லாதவனுங்க அவனுங்க. எங்கள் காலேஜ் மட்டும்தான். ஃப்ரெண்டுக்கு எல்லாம் கேட்குறேன், மச்சான் நான் கோயிடுதான்டா. ஃப்ரெஷர்ஸ் சார் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டானுங்க. அவன் வந்து ஆன்லைன் கிளாஸில் பேசியே 4 பொண்ணு நம்பர் வாங்கிட்டு ரொமான்ஸ் பண்ணியிருக்கான் சார். என் பக்கத்தில் உட்காந்து ஃபஸ்ட் இயர் பையன் சார். எவ்வளோ வெறுப்பாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நடந்துனுக்குது இந்த லாக்டவுனில் இவங்க பண்ண ஒரு வேலையால். ஓகே சார், ஃபஸ்ட் இயரு செகண்ட் இயரில் என்னெல்லாம் மிஸ் பண்ணுமோ அதெல்லாம் தேர்ட் இயரில் ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படி சார். எதை மிஸ் பண்ணி எதை செய்யலாம்னு வச்சுக்க, அதான் கேட்குறேன். சீனியர் அப்படின்ற ஒன்ஸ் அப்பான டைம் தான் சார் காலேஜ் லைஃப். அதில் சீனியர் லைஃப் வந்து ரொம்ப பெஸ்ட்டு சார். எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து தேர்ட் இயருக்கு அதுதான் தருவாங்க சார். அது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சார். அந்த சீனியர் அப்படின்ற பதவி வந்து அது ஒரு நல்லது தான். ஏன்னா சீனியருங்கிற ஒரு பெருமையை அடைவது அந்த கடைசி ஒரு ஆண்டு மட்டும்தான். அந்த இடம் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு இருக்கும். இறுதி ஆண்டில் இந்த ஆண்டு கல்லூரி நடைபெறாமல் போனதுனால நீங்கள் செய்ய நினச்சது எதை செய்ய முடியலை சார்? பெரிய ஆசையெல்லாம் இல்லை சார். ஃபஸ்ட் இயர்லேருந்து அட்டண்டன்ஸுக்கு போராடி வந்து மைல் எல்லையில் தப்புறது, இல்லை எக்ஸாம் தப்பி போகிறது, இப்படியே வாழ்ந்துட்டோம். கடைசி செம்முலையாச்சு கிளாஸில் வந்து கரெக்டாக போய் கிளாஸில் எல்லாரும் வந்து முடிச்சுட்டு அந்த சீனியர்ன்றதை முடிச்சுட்டு வரலான்னு பார்த்தா அது கூட முடியாமல் இப்போவும் அட்டண்டன்ஸுக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கும் சார். நீ ஒரு திருந்தி வாழணும்னு நினச்சிருக்கேன், அதுக்கு வாய்ப்பு கொடுக்க கொரோனா கொடுக்கல சார். ஓகே, இப்போ இந்த காலகட்டம் இதெல்லாம் முடிஞ்சு கல்லூரி வந்து அக்டோபர் இறுதியில் அல்லது நவம்பரில் திறந்துருவாங்கன்னு நம்புகிறாங்க. அதை பற்றிய பேச்சுக்கள் மெதுவாக ஆரம்பிக்குது. ஊரடங்கு முடிஞ்சு கல்லூரி திறந்த உடனே நீங்கள் செய்ய விரும்புகிற முதல் காரியம் என்ன? என் லவ்வரை பார்த்து பேசணும் சார் ஃபஸ்ட்டு. இது வேற இருக்கா அவனுக்கு? இருந்துச்சு சார். குவாரண்டைனில் பிரேக்கப் ஆயிடுச்சு சார். பிளாக்லாம் பண்ணிட்டாங்க சார். ஏன் தெரில, செட் ஆகாது, இதுக்கு மேலே பேச வேணாம், எனக்கு வீட்டில் அப்பா அம்மா கூட இருக்கதே நல்லா இருக்கு, வேணாம் நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். எனக்கு என்னன்னே தெரில சார். இந்த லீவில் நான் வந்து அப்படியே ரொம்ப டிப்ரெஸ் ஆகி நான் இப்போ அவங்கள நேரில் பார்த்தாலே அழுதுருவேன் சார். கண்டிப்பாக அழுதுருவேன். என்னன்னு கேட்கணும் சார் ஃபஸ்ட்டு. இப்போ இதுவரை கேட்ட என்ன சொன்னாங்க? அதுதான் சார், இதுதான் சார் சொன்னாங்க. ஆனால் ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப்னு பில்ட் பண்ணிட்டு ஏன் இப்படி போகிறாங்கன்னே எனக்கு சத்தியமாக தெரியல சார். அது பண்ணக்கூடாது சார். சண்டை போட்டு சேர்ந்துடணும் சார். பிரிஞ்சு போகிறதுன்றது ஒரு முடிவே கிடையாது சார். கண்டிப்பாக ஒரு ஹர்ட் எப்படி சொல்கிறது சார், அது ரொம்ப ஃபீல் ஆகும் சார். நம்ம இவங்க தான் லைஃபு அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருவோம். ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடு அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆனால் அதெல்லாம் ஆக முடியாது சார். கண்டிப்பாக ஒரு பொண்ணு லவ்னு அந்த வார்த்தை கேட்டாலே அந்த பொண்ணு முகம் தான் சார் ஞாபகம் வரும். நான் இப்போ கூட வெளியே வந்து நான் ஜாலியாக இருக்கேன், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிற மாதிரி வேணால் இருக்கலாம் சார். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். எல்லா விஷயத்துலையும் இப்படி இருந்தால் இப்படி இருந்திருக்குமே, அவர் இருந்தால் இப்படி கேட்டிருப்பாளே, இப்படி பேசியிருப்பாளே, இப்படிலாம் இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது சார். நான் இந்த ஒரு 2 வருஷமாக ரெண்டு வருஷம் 2 மாதமாக லவ் பண்ணோம் சார். 2 வருஷம் 2 மாதங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த மார்ச் வரை இங்கே உள்ள கணக்கு. ஆமாம் சார், மார்ச் வரைக்கும் உள்ள. அதுக்கப்புறம் உள்ள 6 மாதம் கணக்கில் எடுத்துக்கல சார். அது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம் சார். இப்போ இந்த குவாரண்டைனில் வந்து என்னால் இப்போ நேரில் போன வச்சு ஏதாவது பேசி சமாதானம் பண்ணலாம் சார். ஒன்றுமே பண்ண முடியல சார். ரொம்ப லோன்லியாக இருக்குது சார். ஆனால் பட் இந்த ஊரடங்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இது போனால் பேட்சப் பண்ணிட முடியும், நம்புறியா நீ? பேசி தான் சார் முடிவு. சரி, இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா என்ன செய்தி சொல்லுவார்? எங்கே இருந்தாலும் நல்லா இரு, பிடிச்சா என் கூட இரு, பிடிக்கலன்னா நான் எதுவும் கம்பல் பண்ண விரும்பல. உங்கள் லைஃப் எது உனக்கு ஹாப்பியோ அதை பண்ணிவிட்டு ஹாப்பியாக இரு, அவ்வளோதான். இதை போன்று வேறு யாருக்காவது பிரேக்கப் நடந்திருக்கா உங்களுக்கு? அதே மாதிரி தான் சார். 1.5 வருஷம் பேசிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எப்பவுமே சண்டை போடுவாங்க, நடுநடுவில் வேணான்ட்டு போயிடுவாங்க, பேசுவாங்க. அப்புறம் திருப்பி அது ஜூலையில் அவங்க பேசினாங்க. 2 நாள் முன்னாடி கூட நானே போனாலும் நீ போயிடாத அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எப்பவுமே சொல்லுவாங்க, நான் நிறைய வாட்டி போயிட்டு நேரில் போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி பேசி, என் மேலே தப்பே இருக்காது சார். நான் பார்க்க சும்மா படப்படன்னு பேசுவேன், பட் ரியலாக அப்படி இருக்காது. எல்லாமே நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், பொறுமையாக தான் போவேன். அவங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். உங்கள் வீட்டில் தெரியும்?
இல்லை சார் தெரியாது. தெரியாது. ஓகே. ஆனால் அம்மா கிட்ட சொன்னேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னு. அம்மாவுக்கு அவங்கள நல்லா தெரியும், நல்லா பேசுவாங்க, ரொம்ப நல்ல பையன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்டாக தெரியும். அதுக்கப்புறம் அவங்க தான் சரி ஃபீல் பண்ணாத அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு தடவை 2 தடவை இல்லை சார், எந்த பொண்ணுமே போயிருக்க மாட்டா. நான் வாங்காத திட்டு கிடையாது, நான் தப்பே பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நான் அவ்வளோ திட்டு வாங்கியிருப்பேன், அவ்வளோ நானே அமைதியாகிடுவேன், எதுவுமே கேட்க அவங்க மேலே கோவமாக இருக்காங்க, சரி கோவத்தில் நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியாகிடுவேன், எதுவும் பேச மாட்டேன். அதுக்கப்புறமா நான் சொல்லுவேன் இந்த மாதிரி எனக்கு ஹர்ட் ஆகுது, இந்த மாதிரி பேச வேணாம், எங்கள் வீட்லேயும் திட்டினது கிடையாது, அவங்க நான் உங்ககிட்ட தானே பேசுவேன் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் வேணான்ட்டாங்க, எதுக்குனே தெரியல. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து என் ஃப்ரெண்டு நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு இருக்கா, ஏன்னா அவனுக்கு ஃப்ரெண்டு அவளுக்கும் க்ளோஸு. என்ன கோவம் தான் பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க எல்லாத்தையும், தேவையில்லை நீ என்னை வெறுப்பேற்றிட்டு நான் போயிடுறேன். ரீசனே இல்லை சார், ஒன்றுமே இல்லை, எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதான் அவங்கக்கிட்ட வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து பார்க்குறேன், என்னால் என் ஃப்ரெண்டையே அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாதான். நான் வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் என்கிட்ட. அப்புறம் அன்பிளாக் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணோடனே பிரேக்கப் பண்ணிக்கலாம், உன்னை எனக்கு பிடிக்கல, நான் போகிறேன், உன் காலில் வேணாலும் விழுகிறேன். அப்படி போகிறவங்கள நம்ம என்ன சார் பண்ண முடியும்? பிடிச்சி வைக்கவும் முடியாது. காலைல வேணாலும் விழுகிறேன் நான் போறேன் அவர் சொல்றாரு. காலைல வேணாலும் விழுகிறேன், என்னை விட்டுடு. நான் அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணதும் கிடையாது, நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அந்த மாதிரி டைப் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும், க்ளோஸாக இருக்கவங்க அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்கல. எனக்கு தெரியும் அவங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதனால தான் என்னை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் கேட்டால் நான் கேள்வி கேட்பேன், அதனால தான் அவங்க அப்படி போயிருக்காங்க. நான் வேணான்னு டிசைட் பண்ணிட்டாங்க, அவங்க பேசுகிறத வச்சே எனக்கு தெரியும், அதனால பண்ணிட்டாங்க. நான் அதுலேருந்து வெளில வர ட்ரை பண்ணியிருக்கேன் சார், வந்துடுவேன் நான். இதுக்கு முன்னாடியே அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும், ஏன்னா எங்களுக்கு ரிலேஷன்லாம் கிடையாது சார். 4 பேர், அப்பா அம்மா தங்கச்சி, நாங்கள் 4 பேர் தான். எதுவாக இருந்தாலும் 4 பேருக்குள்ளே இன்னொருத்தவங்களை எங்களால் கொண்டும் வர முடியாது. இவங்க தான் வந்தாங்க, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார். அதுக்கு என்னோடய கரியர்லேருந்து எல்லாமே வந்து அவங்களையும் சேர்த்து வச்சு தான் யோசித்தேன். நான் ஒரு டிசிஷன் எடுத்தால் அது அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஸோ நான் அதுக்கும் சேர்த்து தான் யோசிக்கணும். நான் படிக்கிறதுலேருந்து பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்றதுனால அது எனக்கு இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல சார். ஏன்னா நம்ம எப்படி அவ்வளோ இது பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அவங்களுக்கு வேணாம், வேற ஒருத்தவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நடுவில் அப்படி தான் ஒரு வாட்டி ஆச்சு, திருப்பி இப்போவும் அதே மாதிரி போயிட்டாங்க. நம்ம நிறைய வாட்டி இது பண்ணலாம், ஒருத்தவங்க ஒரு பக்கம் போகிறவங்கள நம்மளால் எவ்வளோ நாள் இழுக்க முடியும்? இந்த வாட்டி கெஞ்சவும் கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம பாட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் படிக்கிறது அது இது நிறைய வேறு சீரீஸ் அதெல்லாம் பார்த்தா மைண்ட் அப்படியே டைவெர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் நான் ஃபீல் பண்ணால் என் ஃப்ரெண்டு அழுவான், அவன் ஃபீல் என்னால் தான் அவள் கஷ்டப்படுறாள் அப்படின்னு. அவங்களுக்காக நான் அழ மாட்டேன் சார். இந்த வாட்டி நான் 1.5 வருஷம் நான் அழுதுகிட்டே தான் சார், நான் அழுவேன், நான் நைட் தூங்கும் போது அழுவேன், ஃபீல் பண்ணுவேன். இந்த வாட்டி நான் அழக்கூடாது, நான் அழ மாட்டேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நல்லா போயிட்டு இருக்கேன். ஓகே, அவருக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு தான் லாஸ், இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கலனா அவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மனோபாவம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? யாருமே இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க சார். இவ்வளோத்துக்கு நிறைய பேர் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அவங்க இதுலேருந்து அவங்கள பற்றி குறை சொல்லுவாங்க. எனக்கு இப்போ கூட அவங்கள பற்றி குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். நீ போயிட்டல, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவேன். நான் என் லைஃப் பார்த்துக்கினேன், எங்கள் அப்பா அம்மா பயங்கரமாக பரவாயில்ல, அது ஒன்றும் முக்கியம் இல்லை என் லைஃப்ல. எனக்கு வேற வேலை இருக்கு, நிறைய இருக்கு சார். எனக்கு வந்து அவங்களுக்கு எப்படின்னா நான் நிறைய இதெல்லாம் படிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ நான் அது எல்லாமே படிக்கணும். இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், பிஜி படிக்கிறதுக்கு. அதுக்கு அந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் எதுக்காக அதை பொண்ணு எல்லாம் பேச வச்சேன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஓகே, டேய் என்ன நீ நிராகரிப்பேனா, நான் உன்னை நிராகரிக்கிறேன். இப்போ என்னப்ப கிளம்பு, காத்து வரட்டும், அடுத்த வேலையை பார்ப்போம், படிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. நான் ஒரு பொழுதும் என்னை திரும்பி போக மாட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு கடமைகள் இருக்குது, என் தந்தை இருக்கார், எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அதை சிறப்பாக பார்த்துக்குவேங்கிற நோக்கி மனதை திருப்புவது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்ட வயதில். அது ஒன்றும் முக்கியம் இல்லை, அது வாழ்வின் ஒரு அத்தியாயம் தான், ஒரு பக்கம்தான். அந்த பக்கம் இல்லாட்டினாலும் அந்த கதை நடக்கும், அவ்வளோதான். சொல்லுங்கள். எனக்கும் அதான் நான் ஊரடங்கு அப்புறம் பார்க்கலன்னு சொன்ன காரணம் பிடிக்கல, வானா பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு, சண்டை தான். ஸோ நான் நிறைய கோவப்பட்டு அப்படி நான் கோவப்பட்டா கூட அடுத்த செகண்டு நான் போய் பேசுவேன், சாரிம்மா செல்லம்மா. நான் செல்லம்மா இது வரைக்கும் நான் ஒரு இந்த திட்டந்து கிடையாது, நான் கோவப்படலாம் பலான்னு அடிச்சது கூட கிடையாது. சொல்லு செல்லம்மா, ஒரு குழந்தை எப்படி கொஞ்சணும் அது போல் தான் அவளை நான் கொஞ்சிட்டு இருந்தேன். எப்போவுமே வெளியே போனால் சரி செல்லம்மா பாப்பா அந்த மாதிரி தான் கூப்பிட்டு நான் பழக்கம். இப்போது இதுக்கப்புறம் இந்த சண்டை நிறைய கோவப்படுறேன், நீ கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுற இல்லை என்கிட்ட சரி, எல்லாத்தையும் கோவத்தை ரொம்ப காட்டுற, அதை சொல்லி வானான்ற மாதிரி. நான் இப்போ கூட நான் வந்து குவாரண்டைனில் வந்து பேசிட்டு இருக்கும்போது உன்னை வந்து பார்க்கணும்னு தோண்டி என்னை வந்து பாடுறா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. சின்ன சண்டையினால இப்போது அவள் வீட்டை தாண்டி தான் வரேன், உயிரோட கொளுத்துன மாதிரி இருந்துச்சு, அவள் வீட்டை தாண்டி தான் வரேன். அவளை என்ன பார்க்க முடியல, அவள் மூஞ்ச கூட எல்லாம் பார்க்க முடியல. நான் சத்தியமாக நான் எங்கன்னா போய் விட்டுடலாமா, வண்டியை செத்துடலாமா அந்த மாதிரி யோசனை மைண்டில். ஒன்றே ஒன்று தான், அப்பா அம்மா இருக்காங்க, சரி அவங்களுக்காக இருக்கலாம், அவங்களுக்காக இருப்போம் அப்படின்னு. ஆனால் இப்போது
அவளை பார்க்க முடியல, பேச முடியல. இப்போ நான் சிரிச்சிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன், எல்லாமே வெளி நடிப்பு. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். திருப்பி பார்க்கணும். ஆனால் பார்த்தனா கூட காலில் விழுந்துருவேன். கால் விழுந்து எழுத்துக்கோ பரவாயில்ல, நான் காலில் விழுந்தாலும் இப்போ ரெடி ஆகுறேன். என்னை பார்த்தா செல்லமா சாரி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், எனக்கு எவ்வளோ சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் பண்ணது எல்லாமே தப்பு தான், உன் காலில் விழுறேன், திருப்பி என்னை ஏற்றுக்கோ. நான் எவ்வளோ நான் லைஃப்பில் நான் எதை மிஸ் பண்ண பரவாயில்ல. ஏன்னா இவ்வளோ பண்ணுறேன். எங்கள் அம்மாவை ரொம்ப எனக்கு பிடிக்கும். நான் வெளியே காட்டுனதே கிடையாது யார்ட்டையுமே, சொல்ல மாட்டேன். எனக்கு மனசு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாம் விட்டு போயிடுறாங்க. எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு, எங்கள் அம்மா அப்பாலாம். ஏன்னா வந்து சின்ன வயசுல பார்த்துக்கிட்டாங்க, சில சில விஷயங்கள்லேருந்து நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரைக்கும் சின்ன பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அம்மா. ஆனால் அந்த அளவுக்கு நான் அவங்க லவ் பண்ணேன் அவளை. ஸோ அதனால் இன்னும் நான் காலைல போய் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு இதோட கேட்கணும்னு நினைக்கிறீங்க? கேட்கணும். ஓகே சார், என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாமான்னு ஃபஸ்ட்டு சொன்னேன். அவளுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. கேரளா போயிட்டா, 3rd இயர் வர மாட்டா. பக்கத்துலேயே உட்காந்துருப்பா. அவளை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இது வரைக்கும் அவள் எனக்கு மெசேஜ் கால் எதுவுமே பண்ணலை. அவள் வந்துட்டு இந்த ஷோ பார்த்தாலும் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, அந்த பொண்ணு நீ அந்த மாமான்னு சொன்ன பொண்ணு. ஓகே, அவளுக்கு ஒரு பேசவே இல்லையா ப்ரோ? கல்யாணத்துக்கு போகணும், நானும் போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பேசிக்கணும். இந்த கொரோனா டைம் அந்த பீரியடில் பேசலை. அது ஏன் ஃபோனில் பேசுறதுக்கு ஏன் பேசலன்னு தெரில. அந்த கல்யாணம் ஆனதுலேருந்து தான் அப்படி இருக்கும். கல்யாணம் ஆனதுனால பேசலை. ஓகே, அது பேசுற நினைக்கிறீங்க அவட்ட? ஓகே, அவளுக்கு ஒரு செய்தி சொல்கிறது என்ன சொல்லுவீங்க? அதான் பேசணும், அதை தான் சொல்லணும். என்கிட்ட கால் பண்ணி. உங்கள் பேர்? சத்யபிரியா. சத்யபிரியா, ஓகே. சார், என் ஸ்டோரியில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, நான் அழுதுட்டு ஃபீலிங்கெல்லாம் சொல்ல மாட்டேன். என் மீன்ஸ் என்னென்னா, எனக்கு வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ணதில்லை. எனக்கு வந்து 9 இயர்ஸ் லவ். அழுத்துருச்சு, அழுத்தே போயிடுச்சு. அதாவது எனக்கு 4 வாட்டி பிரேக்கப் ஆச்சு. ஒரே பொண்ணு தான், சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணு தான், இப்பயும் அந்த பொண்ணு தான், இனிமேலும் அந்த பொண்ணு தான். வேறு பொண்ணுன்ற கான்செப்டே கிடையாது. 9 இயர்ஸ் லவ். 2 வருஷம் கமிட்டடாக இருந்தோம். கரெக்டாக நான் வந்து 12th ப்ரப்போஸ் பண்ணேன். ஓகேன்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் வந்து எங்கள் அப்பாவை பார்த்தேன். எங்கள் அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது, வேணான்ட்டாங்க. சரின்னு விட்டுட்டேன். அப்புறமா அவங்களே வந்து திருப்பி பண்ணலாம், லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சம்திங் சொன்னாங்க. இல்லைம்மா, நீங்கள் உங்கள் அப்பா மறுபடியும் போய் பாரு, பார்த்துட்டு வந்து சொல்லுமா அப்படின்னு நான் சொன்னேன். சரி, அப்போயும் ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. செகண்ட் டைம் வந்து வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. சம்திங் அவங்க கொஞ்சம் என்னை விட ஏஜ்டு, அதனால் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து வேணான்னு சொல்லிட்டான். பொண்ணு வேணாம், ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குன்னு வேணான்ட்டான். அதனால மறுபடியும் லவ் பண்ணுறன்ற மாதிரி சொன்னாங்க. தேர்ட் டைம் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு வெளியெலாம் போனோம், காஃபி ஷாப் போனோம், பண்ணோம், போய் பார்த்தோம், கொண்டோம், ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு எனக்கு அனுப்புகிற டைம்லாம் லவ் யூ செல்லம் மாமா மிக பிடிச்சேன், யுவர் மைண்ட் டைப் ஆஃப் ஓஎல்இன்னு சொல்லுவாங்களே. என் வாட்ஸ்அப்பில் ஒரு 3500 ஓஎல்இ இருக்குது. அது மாதிரி நிறைய இருக்குது, அடிச்சுட்டே போகலாம். அவ்வளோ பேசினாங்க. மறுநாள் ஃபோன் பண்ணாங்க. நான் வீட்டில் மாட்டிக்கிட்டேன். ஃபோட்டோ தெரிஞ்சிருச்சு. இதோட என்ன முடிஞ்சிச்சு. 8 மாதம் ஆகுது. எப்படின்னா அவர் சொன்னார், நான் ஒரு ஸ்ட்ரீட்டில் போவேன், அவங்க வீடு பார்ப்பேன், அப்படிலாம் இல்லை. எங்கள் மெட்டமாடிக்கு போயிட்டேன்னா அவங்க எதிர் வீடு. டெய்லி மெட்டமாடியில் தான் தூங்குவேன். இப்படியே இப்படி கை வச்சுட்டு இப்படியே பார்த்துன்னே இருப்பாங்களே. அவங்க மாடியில் போவாங்க, ஒரு சம்டைம்ஸ் பார்க்க முடியும். என்னை பார்த்தோன்னே திரும்பி போயிடுறாங்க, என்னை இக்னோர் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா, மொபைல் வந்து வீட்டில் பிடுங்கி ஃபஸ்ட்டு சிம் மாற்றி வச்சாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து வச்சுருக்காங்க அவங்க. என்னை தவிர என் ஃப்ரெண்டை தவிர மற்ற எல்லாருக்கிட்டையுமே கான்டாக்ட் இருக்குது. டிசம்பர் 8 கரெக்டாக 3:30 மணிக்கு எனக்கு லாஸ்ட்டாக மெசேஜ் பண்ணாங்க. டிசம்பர் 8 அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க மெசேஜ் பண்ணல. அவங்ககிட்ட ஃபோன் இருக்குது, எனக்கு கான்டாக்டே பண்ணல. அவங்க காலேஜ் போனால் தான் என்னால் கான்டாக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அப்படி இப்படி காலேஜ் போனால் நேர்லேயே போய் கான்டாக்ட் லாஸ்ட்டாக பிரேக்கப் ஆகும்போதுலாம் அவர் சொன்னார், காலில் கூட நான் காலில் விழுந்தேன். நான் இப்படி மேற்கில் அவள் கை பிடிச்சிட்டு இப்படி அழுகுறேன். நான் ஏன்னா விட்டுறாத, நான் என்ன வேணால் பண்ணுறேன். நான் யார் எங்களுக்குள்ளே எந்த இது வராதுன்னா, அவள் ஃப்ரெண்டும் நான் தான், பாய் பெஸ்ட்டு நான் தான், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் தான், எல்லாமே நான் தான். வேறு பையன் வேறு பொண்ணுன்ற பிரச்சனை வராது. எங்களுக்கு மெயின் விஷயம் என்னென்னா கேஸ்ட். அவங்க வேறு கேஸ்ட்டு, நாங்கள் வேறு கேஸ்ட். அவள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கா, எனக்கு அப்பா அம்மா, அதுக்கப்புறம் ஒன்று தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் எவ்வளோ சொல்லியிருக்கா. அதான் சொல்லி 3500 ஓஎல்இயில் இதுவும் ஒன்று. இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க, சொல்லி விட்டு போயிட்டாங்க. இப்போ நான் தான் லாக்டவுன் முடிஞ்சிருச்சுன்னா நான் போயிட்டு அவங்ககிட்ட கெஞ்சுறது அந்த ஐடியாவே இல்லை. மனங்கொத்தி பறவையில் வர மாதிரி போயிட்டு பொண்ணு தூக்கலான்னுக்கிறேன். பொண்ணு தூக்கலானேங்கிறேன். நான் போய் இவங்களை கெஞ்சி, ஆமா ஈஸ்மா உன்னால் உருகிறம்மா, மாடியில் போய் பார்க்குறோம்மா, அதெல்லாம் சொல்கிற கதையே கிடையாது. எனக்கு ஒரு ஏஜ் வந்தால் இங்கே நான் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், எனக்கு 2 ஆப்ஷன் உனக்கு தரேன். ஒன்று உங்கள் வீட்டில் பேசி சமாளி,
சமாளிக்க முடியல என்கிட்ட கொடுத்துரு, நீ ஏன் ஓனான்னு சொன்னா கூட மயக்கம் மருந்தாச்சு உங்க கூட்டின்னு போயிடுவேன்ட்டேன். இந்த நிகழ்ச்சியை சொல்ற மூலம் தெரிஞ்சிருவேன் மயக்க மருந்து அடிச்சு நம்மளை தூக்க போறாங்க. அதான் இது வந்து அவங்க அக்காவுக்கு தான் நான் சொல்றேன். அவங்க அக்கா தான் சிம்மு பிடிங்கி வச்சுட்டாங்க. ஓ, இந்த செய்தி சொல்றது அவங்க அக்காவுக்கு? இந்த வந்ததே அதுக்கு தான். அவங்க அக்காவுக்கு தான் சொல்றேன். சிம்மு பிடிங்கி உடச்சி வச்சுட்டாங்க, ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லா எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ நல்லா அழகாக பிரெயின் வாஷ் பண்ணி, அது மாதிரி சொன்ன ஃபிசியோதெரபி சைக்காலஜி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. எனக்கு 2 நாள் போதும். அதுமாரி ஒரு கவிதை சொல்லிட்டா போதும், கபால்னு ஓடியாந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. நான் 9 இயர்ஸ் லவ், 2.5 வருஷம் கமிட்டட், அழகா அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. 4 தடவை பிரேக்கப்ல 2.5 வருஷத்துல 4 தடவை பிரேக்கப். ஓ, நான் மட்டும் 9 வருஷம் ஒன் சைடு. ஓ, அவங்கள மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. 2.5 வருஷம் லவ், 2.5 வருஷத்துல 4 வாட்டி பிரேக்கப். அதுக்கப்புறமே நான் அந்த 4வது வாட்டி பிரேக்கப்ல சொல்லிட்டேன், நீ இன்னவன் எங்க வேணா போமா, தாலி கூட கட்டிக்குமா. டக்குன்னு பண்ருட்டியை போறேன். அவன் எப்படி பாக்குறான்னா, பைபிள் இப்படி இந்த நாட்டில் வாழ்றாங்களாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ அப்படித்தானே பார்த்த? உண்மையை சொல்லு, மைண்ட் வாய்ஸா தானே? நான் போயிட்டேன், நீ தாலி கட்டுற ஸ்டேஜ் கூட போயிடு, நான் உன்னை தூக்கிடுவேன். அப்படிதான் போய் சொல்லி வச்சிருக்கேன். ஓகே. ஊரடங்கு காலத்தில் கல்லூரி வாழ்வை மிஸ் பண்ணுறதுல பாய்ஸ் அதிகமாக மிஸ் பண்ணுறாங்களா, கேர்ள்ஸ் அதிகமாக மிஸ் பண்ணுறாங்களான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் தொடர்ச்சியாக கல்லூரி மாணவர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டிருக்கும் ஒரு சிறப்பு விருந்தினருடைய வந்திருக்கிறார். விஜய் என்ற பெயரோடு எருமைசாணி விஜய் என்று சொன்னால் உங்களால் அதிகம் அறியப்பட்ட திரு விஜய் அவர்கள். விஜய், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க தொடர்ச்சியாக இந்த கல்லூரி மாணவர்களுடைய மனதை பிரதிபலிச்சுட்டே இவங்களுடைய எல்லா வீடியோக்கள்லையும், ஓகேவா? அதன் மூலமாக தொடர்ச்சியாக அவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த காலகட்டம் இவர்கள் எல்லோரும் அவங்களுடைய ரெகுலர் லைஃப்பை எல்லாருமே மிஸ் பண்ணிக்கோம். ஆனால் கல்லூரி மாணவர்கள் அதிகமாக மிஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அதிகமாக மிஸ் பண்ணுறதுல ஆண் பெண் 2 பேர் பேசுகிறாங்க. எந்தெந்த வகையெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் வகையை வந்து எல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நானும் காலேஜ் முடிச்சு இப்போ தான் ஒரு 2 வருஷம் தான் ஆச்சு. ஸோ ரொம்ப வயசு தாசி காமிச்சிட வேணாம். சரி, ஓகே. ஏன்னா காலேஜ் லைஃப்பில் வந்து மெயினாக வந்து மிஸ் பண்ணுறது வந்து தூக்கம்னு சொல்லலாம். என்னென்னா வந்து இப்போது குவாரண்டைனில் வந்து இந்த லாக்டவுன் டைமில் எவ்வளோ வேணால் தூங்கிக்கலாம். ஆனால் அந்த கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு மேம் கிளாஸ் இருக்கும்போது, சார் கிளாஸ் இருக்கும்போது தூக்கம் வரும், அப்படியே கண்ணை சொக்கும். அந்த தூக்கம் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்குற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ இன்னொன்று என்னென்னா, இந்த காலேஜ் படிக்கும் போது வந்து காலேஜுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தாண்டி அந்த காலேஜ் கேன்டீன், அந்த கார் பார்க்கிங், அந்த பைக் பார்க்கிங், அதே மாதிரி வந்து இந்த பொண்ணுங்க பசங்களாம் எங்கெங்கே கப்பலாக உட்காடுறாங்களோ அந்த இடங்கள். ஸோ இந்த இடங்கள் தான் பேசிக்காக மிஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து கிளாஸ் நடந்து தான் இருக்குது. ஆனால் மிஸ் பண்ணுறது பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் கேன்டீன். எப்படா அந்த 10 மணிக்கு கேன்டீன் விடுவாங்க, கேன்டீன் போவோம், எல்லோரும் பார்ப்போம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து பாண்டாகி வளர்றதே வந்து கேன்டீனில் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து என்னோடய காலேஜ் கேன்டீனில் தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்தினேன். ஸோ அதனால் வந்து காலேஜ் கேன்டீன், அதே மாதிரி வந்து அந்த பைக் பார்க்கிங்கில் வந்து இந்த பசங்களுக்கு ஒரு உற்சாகம் என்னென்னா வந்து கிளாஸ் ரூமுக்கு போய் அட்டெண்டன்ஸ் போடுறத விட பைக் பார்க்கிங்கில் போய் நின்றுட்டு பசங்களாம் வந்துட்டானுங்களா, ஓகே மச்சான், ஓகே ரைட், அந்த அட்டெண்டன்ஸை வந்து மிஸ் பண்ணுறானுங்க. ஏன்னா இப்போலாம் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதில்ல. இப்போ வந்து எங்கள் குரூப்லேயே வந்து அந்த முன்னாடி காலேஜ் குரூப்பில் இருந்துச்சு இந்த மாதிரி வந்து பைக் பார்க்கிங் பாய்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு 20 பேர் 30 பேர் நிற்போம். அன்றைக்கி ஒருத்தன் வரலன்னா அடுத்த நாளைக்கு வந்து அவன் தான் வந்து எல்லாத்துக்கும் கேண்டீனில் வாங்கி தரணும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி அங்கே ஒரு அட்டெண்டன்ஸ் புதுசாக எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேங்லாம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒன்று, அது மெயினாக ஒன்று. பொண்ணுங்க வந்து அங்கேயும் படிப்பாங்க, இங்கேயும் படிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பொண்ணுங்க காலேஜ் வந்து மிஸ் போகாது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஏன்னா வந்து பல பேர் லவ் வந்து ஒன்றா சேர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து பொண்ணுங்க போனாங்கன்னா ஏதாவது ஒரு புறணை பேசி அந்த லவ் பிரிச்சு விட்ருவாங்க. இப்போ வந்து போகிறக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ காலேஜுக்கு போகும் இல்லையா, ஸோ எந்த ஒரு புறணையும் பேச முடியல. பேசுனா எல்லா லவ் வந்து எச்சரிக்கையாக எனக்கு உங்கள் லவ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, பட் பரவாயில்ல, இருந்தாலும் மித்தவங்க லெவலில் கொஞ்சம் தப்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு இதில். ஸோ காலேஜ் வந்து ஆன்லைன் கிளாஸில் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, காலேஜுக்கு வந்து நம்ம போனாலும் சரி, நம்ம படிக்கிற இது வந்து படிச்சுட்டே இருக்கோம். பட் இந்த பக்கத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து இது பேசுகிறது, பழகிறது, அந்த விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு. மேபி இன்னொரு லாக்டவுன் முடிஞ்சு காலேஜ் போகும்போது புதுசாக இருக்கலாம். சில பேர்லாம் வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஆரம்பிக்க போகுது. ஃபஸ்ட் நாள் காலேஜுங்கிறத ஒரு பெரிய விஷயமே. ஒரு காலேஜ் வந்து ஃபஸ்ட் நாள் போகிறது வந்து எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்லாம் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் போகிறவங்களுக்கு கிடைக்காதோ அப்படின்னு ஒரு ஃபீல். அதே மாதிரி ஃபைனல் இயர்களுக்கு போகிறவங்களுக்கு வந்து ஃபைனல் இயர் வந்து மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். எல்லா எக்ஸாம் முடிய போகுது ஆன்லைன்லேயே. ஸோ ஃபைனல் போகிறவங்களுக்கு இந்த ஃபேர்வெலுங்கிற ஒரு விஷயத்துக்காக ஏங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்து கடைசி வரைக்கும் ஏங்கியிருப்பாங்க. அந்த விஷயங்கள். இந்த நடுவில் இருக்கவங்களுக்கு என்னென்னா வந்து ஐயோ நமக்கு ஐவி போச்சு இந்த வருஷம், நமக்கு இல்லைனா ஐவி போயிருப்போமே நேரத்துக்கு, அந்த ஒரு விஷயங்கள். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் வந்து காலேஜ் பசங்க வந்து மெயினாக மிஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் நானும் மிஸ் பண்ணுறேன். நானும் காலேஜ் வந்து 3 வருஷம் படிச்சுட்டேன், போயிட்டேன். ஸோ காலேஜுக்கு போயிட்டேன். ஸோ காலேஜ் போயிட்டு இப்போ காலேஜ் வந்து நம்மளுக்கு லாக்டவுனில் இந்த ஆன்லைன் கிளாஸாக படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து ஹெட்ஃபோனை போட்டுக்கிறாங்க, ஆனால் கிளாஸ் கவனிக்கிறதில்ல. எனக்கே தெரிஞ்சு என் தங்கச்சியே வந்து ஹெட்ஃபோனை போட்டு வேறு வேலை தான் பண்ணிகிட்டு இருப்பா. டக்குன்னு ஓடிடுவோம், அங்கேருந்து ஓடிடுவோம், சார் சார் அப்படின்னு சொல்லி ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸோ ஓகே சார் ப்ரெசன்ட் சார், அவ்வளோ அதை ஒரு வார்த்தை தான் சொல்லுவாள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் இது ஒரு 6 மாதம் எக்ஸ்ட்ரா போகலாம். இது ஒரு 6 மாதம் வந்து திடீர்னு இன்னும் காலேஜ் வந்து அடுத்த வருஷம் தான் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
காலேஜ் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறவன் 3 வருஷம் கழிச்சு தான் வெளியே வருவான்னு நினைக்கிறேன். அது வந்து ஆன்லைனில் முடிச்சுவான்னு நினைக்கிறேன். ஸோ காலேஜ் வந்து லாக்டவுன் ஆரம்பிச்சக்கப்புறம் யார்கிட்ட வந்து என்ன ஒரு விஷயங்கள் இருந்தாலும் இவன் எனிமி இல்லை இவங்க கூட பேச மாட்டேன் இவங்க கூட இது பண்ண மாட்டேன் அந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் காலேஜ் ஆரம்பித்தவொடனே ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங்கோட ஆரம்பித்து சந்தோஷமாக இருக்குங்கிறத வந்து நான் நம்புகிறேன். ஸோ அதுதான் வந்து எல்லாரும் வந்து ஏங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து மாட்டிக்கிட்ட ஃபஸ்ட் இயர் தேர்ட் இயர் இதை பற்றியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இதில் ரொம்ப வந்து தன் கல்லூரி வாழ்க்கையை மிஸ் பண்ணுறது அப்படின்னு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டால் பசங்களா பொண்ணுங்களா? இல்லை பசங்க தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இல்லை கை தட்டுறதுக்காக சொல்லுங்க. பீஜம் போடு டான் 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 டான். ஸோ என்னன்னா வந்து பசங்க தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பசங்க பொண்ணுங்களுக்கு வந்து எப்படின்னா காலேஜ் போனாலும் சரி போகாட்டியும் சரி ஆன்லைன் கிளாஸும் சரி அங்கே மேக்கப் போட்டு கரெக்டாக ரெடியாக உட்காந்துக்கிறாங்க. பசங்களுக்கு வந்து கொஞ்சமாவது குளிக்கிற ஒரு ஸ்டெப் எடுக்கிற விஷயமே காலேஜுக்கு போகிறது தான். ஸோ குளிச்சுட்டு போவோம் அப்படின்னு இப்போ மொத்தமாக லாக்டவுன் பண்ணிட்டாங்களா, சரி காலேஜுக்கு குளிக்கவும் எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து ரொம்ப போக போக ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து இப்போ ஸ்ட்ரிப்பிங் தான் போயிட்டுருக்கு. ஒரு துண்டு தான் போகிறேன் சார், துண்டு போதும் சார் உட்காந்துறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பசங்க தான் மெயினாக மிஸ் பண்ணுறாங்க. எனக்கு காலேஜ் போனால் அந்த அரட்டைகள் அந்த ஒரு மாதிரி ஒன்றா போகிறது காலேஜுக்கு அப்புறம் அங்கே போய் நடக்கிற சில விஷயங்கள் ஸோ அதெல்லாம் வந்து பசங்க தான் மிஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, தொடர்ச்சியாக நம்ம நீண்ட நேரம் ரொம்ப விளையாட்டுத்தனமாக பேச ஆரம்பிச்சு எமோஷனலாக பேசி முடித்தோம். இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் கல்லூரி வாழ்வை யார் அதிகமாக மிஸ் பண்ணுறாங்க, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் தான் பேச ஆரம்பித்தோம். அதில் விஜய் சொன்ன விஷயங்களை எல்லாம் அவர் வருவதற்கு முன்னதே நீங்களே எல்லோரும் சொல்லியிருந்தீங்க, இதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன், பசங்க எல்லாம் இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க, நாங்கள் கூடுதலாக மிஸ் பண்ணுறோம். பொண்ணுங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஒரே கருத்தான்னு வச்சுக்கங்களேன். குறிப்பிட்டு தனிப்பட்டு எக்ஸ்க்ளூசிவாக பொண்ணுங்க எக்ஸ்க்ளூசிவாக பசங்கன்னு ஒன்று பிரிக்க போனோம்னா அதில் ஒரு இடத்துல வந்து பொண்ணுங்க எந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா அவர்களால் எங்கேயுமே வெளியே போக முடியலைங்கிறது எல்லாருடைய ஆதங்கமாகவும் இருக்குது. நாங்கள் வெளியே போய்கிட்டே இருந்தோம், அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கல்லூரிக்கு போவதாக தான் அந்த வாய்ப்பு ஏற்படுது. காரணம் அந்த குடும்பம் அனுப்ப வேண்டாம்னு நினைக்கல, பாதுகாப்பாக இல்லை நாடு, பொண்ணு அனுப்ப முடியல வெளியே. ஏன் அனுப்புவானே, பேசாமல் வீட்டில் இருக்கு. கல்லூரிக்கு போனால் சரி பரவாயில்ல, 4 மணிக்கு முடிகிற காலேஜ் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் பரவாயில்ல, 5 மணிக்கு வரக்குள்ள 8 மணிக்கு வந்தால் பரவாயில்ல, கூட 4 ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் 9 மணிக்கு வந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் நீ கல்லூரிக்கு போயிட்டு தாமதமாக வரலாம். கல்லூரியே இல்லாத பொழுது வெளியே போகாதுன்னு சொல்கிறது இருக்குல்ல, அதில் பெண் தான் ரொம்ப பெரிதாக இழக்கிறா. அதில் ஆண் எப்போவுமே போய்கிட்டே தான் இருக்கான். பெண்ணுக்கு இந்த ஊரடங்கு என்ன செய்யுது அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் கிடச்சி விடுதலை இருக்குல்ல, அந்த விடுதலை மீண்டும் அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வருது. எனக்கு பிடிச்ச உணவு இது, எனக்கு பிடிச்ச ஆண் இவன் அப்படின்னு இவ்வளோ வெளிப்படையாக எல்லாரும் எல்லாவற்றையும் பேசுகிறாங்கல்ல, கொடுத்தது இந்த கல்வி தான், இந்த பழக்கம்தான், இந்த சோஷியல் அப்ரிங்கிங் தான் இதை கொண்டு வந்துச்சு. இப்போ தொடர்ந்து 6 மாதமாக போக முடியலைங்கும் போது ஒவ்வொரு காரியத்திலையும் அதில் பெரிதும் பாதிக்கப்படுறது அந்த கல்லூரி மாணவி தான். மாணவன் அதை விட குறைச்சி தான், அவன் தன்னுடைய சுகங்களை தான் இழக்கிறான், தன்னுடைய சந்தோஷங்களை தான் இழக்கிறான், தன்னுடைய அடிப்படையை இழக்கலை. ஆனால் பெண் தன்னுடைய அடிப்படையவே இழக்கிறான். எனக்கு அதில் ஒன்று விஷயம் என்ன ரொம்ப நெகிழ்ந்துச்சுன்னா, இவ்வளோ பேசுகிறீங்க எல்லாரும், ஆனால் கடைசியில் காதல்னு சொல்ல வரும்பொழுது அவ்வளவு பேரும் பயங்கர நொய்மையாக நெகிழ்ந்து கண்ணீர் விடுறீங்க. அவ்வளோ பேரும் இவ்வளவு ரகலை பண்ணுற ஒருத்தன், இவ்வளவு முரட்டு தாடி வச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தன், நான் போய் காலில் விழுவேங்கிறான். அப்படிலாம் விழுக வேண்டியதில்லை. என்ன செய்யறதுன்னு தெரில, அவளுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா எங்கிருந்தாலும் வாழ்வேங்கிறான். சிவாஜி மாதிரி ஒரு தென்னம். அப்படி வாழ்த்த வேண்டியதும் இல்லை. எனக்கு யார் சரின்னு நான் நினைப்பேன்னா அந்த பொண்ணு சொல்கிறதான் சரின்னு நினைப்பேன். ஓகே, ஹேட் அ ரிலேஷன்ஷிப், ஐ ஹேட் அ க்ரஷ், எனக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, அது அவங்களுக்கு இருக்கணும்லப்பா. 2 பேருக்கு இருந்தால் தானே. எனக்கு மட்டுமே இருக்கும், நான் மட்டுமே காலில் விழுவேன்னா அதுக்கு பேர் காதலா? அது இல்லை. இந்த மெழுகுவர்த்தி கதையெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன் தலைமுறையில். இன்னொன்று, உங்களுக்கு காதலே வேண்டாம், நீங்கள் அதிகபட்சம் 21 வயசில் இருப்பீங்க இல்லையா? ஹேவ் அ ரிலேஷன்ஷிப், ஆணும் பெண்ணுமா பழகுங்க, தெரிஞ்சுக்குங்க, வெளியே போங்க, சுற்றுங்க, பேசுங்க, சிரிங்க. ஆனால் அந்த இடத்துல நிப்பாட்டுங்க. இன்னும் காலம் இருக்குது அதுக்கு. இன்னும் படித்து முடிக்கணும், வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சுயமாக நிற்கணும், என் சம்பாத்தியம் ஆகணும். பெண்ணும் அது மாதிரி ஆகணும். எனக்கு அந்த பொண்ணு சொன்ன ரொம்ப பெண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, எனக்கு அடுத்த வேலை இருக்குது, நான் படிக்க வேண்டியிருக்கு, நான் வேலைக்கு போக வேண்டியிருக்கு, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். காதல் ஒரு பருவமான பருவம் தான். அது நிகழ வைக்குதாலும் நிகழ வைக்குது, பரவசமாக வைக்குது, கெக்கன்னு பக்கத்தில் இருக்கணும் சிரிக்க வைக்குது, பக்கத்தில் இருக்கணும் பார்த்து வியக்க வைக்குது. ஆனால் அதுவே வாழ்வு அல்ல. அது இழந்தா ஒன்றுமே இல்லை. இன்னொரு காதல் வரும், இதை விடவும் சிறந்த காதல் வரும், சிறந்த ஆண் வருவான், சிறந்த பெண் வருவா அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். அதில் என்ன இருக்குது? அதனால் நீங்கள் அந்த அழுத இடம் வரை சரிதான், அந்த நெகிழ்வுத்தன்மை இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் அதுவே வாழ்வின் இறுதி அல்ல. ஒரு பொழுதும் யாரும் யார் காலிலும் காதலுக்காக விழ வேண்டியதில்லை. விழுந்தா அது காதல் இல்லை. சரியா? அது புரியணும். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டுருங்க எல்லாரும். எஸ், குட், எனக்கு என் தந்தையும் தாயும் இந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க, அந்த சுதந்திரத்தை
நான் மிக சரியாக பயன்படுத்திடுங்கிற கவனம் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா நாளும் இருக்கணும். உங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தெரியாமல் செய்வதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, தெரியுது, தெரிஞ்சதை அவங்க காட்டிக்காமல் இருக்காங்க. ரைட்டு, ஓகே, போயிட்டு வர்றது கொஞ்சம் தூரத்து புள்ள, போயிட்டு எங்கே வரப்போகுது, வீட்டுக்கு தானே வரப்போகுது, நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு அவர்கள் ஒரு கண்காணிப்பில், ஒரு பருந்து பார்வையில், பேர்ட்ஸ் ஐ வியூவில் தான் உங்களை அனுமதிக்கிறாங்க எல்லாத்துக்கும். என் தந்தைக்கும் தாய்க்கும் தெரியாமல் இந்த காரியத்தை செஞ்சுட்டே நினச்சிக்காதீங்க. அவர்கள் நீங்கள் செய்கிற எல்லாமும் தெரியும். காரணம், அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை 20 வயசு ஆகித்தான் இப்போ 40 வயசு ஆகிருக்கு. திடீர்னு அவர்களுக்கு வயசு 40 ஆகலை. அதனால் இருக்கும் எல்லாவற்றையும் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதை போல பெற்றோரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு மட்டுமல்ல, அவர்கள் வாழ்வும் மிக சிறப்பாக சந்தோஷமாக இருக்கும். வந்திருந்த சிறப்பு விருந்தினருக்கும் கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் மறுவாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.